What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Toss Up மாமா. அண்ணன் சொன்ன அன்னைக்கு சரி, ஒரு வாரம் ஆச்சுல, வயசாச்சுல. நம்ம எவ்ரி இயர் வந்து நீங்க வயசாயிட்டீங்கன்னா என்னையும் வந்து கத்துக்கல சேர்த்து ஒன்னால தெரியுமா, நீ வந்து தலையை எப்படி தூக்கணும்னா வெள்ள முடி தெரியும். யாரு அவனுக்கு? அது அறிவாளிகள் இங்க இங்க அவனுக்கு தெரியுமே, இங்க தூக்கி தெரியுதா? இல்லையே, அவனுக்கு இருக்கு. நீ இப்படி செய்ய அவனுக்கு அதெல்லாம் அப்படிலாம் காமிக்க கூடாது. இல்ல நான் அறிவாளிங்க வெள்ள முடி இருந்தா அது பரவாயில்ல, அது வயசு இல்ல, அது வந்து நிறைய யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப வெள்ள டை அடிச்சான். ஆமா, அதுங்க அறிவாளி மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அனிமே கேரக்டர் தான் நிறைய வெள்ள முடி. அப்ப ஆனா அஜித் அது அவ்வளவு அவர் ரொம்ப அறிவாளி. அதனாலதான் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ளீஸ் மாடு போதுங்க, மாடு போதுங்க, மாடு வாங்காது, போன ஒரு எபிசோட் நிறைய பேர் வந்து உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எம்ஜிஆர் வாய்ஸ் வந்து செம்மையா இருக்கு. அது எம்ஜிஆர் வாய்ஸ் எம்ஜிஆர் தொட்டு சொல்லுங்க, அது எம்ஜிஆர் வாய்ஸ் இல்ல. ஆக்சுவலி நான் அந்த எபிசோட் பார்க்கும்போது தம்பி எம்ஜிஆர் பொண்ணுகள் அது ரிப்பீட்ல பார்த்து நானே சிரிச்சிட்டு இருந்தேன். நானும் சிரிச்சிருந்தேன். நான் பார்த்தேன், பட் நானும் பார்க்கல. நானும் பார்க்கல, பட் அந்த ரீல்ஸ் இல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெரியுது அவங்க பழைய காலத்து கேரக்டர்லாம் கெட்ட வார்த்தை பேசணும்ன்ற ஆசையில இருந்திருக்காங்க. அப்படி எனக்கு ஒண்ணு தெரியல. ஃபெட்டிஷ், அது அந்த ஃபெட்டிஷ் வெளிய ஆனபோது அவங்களுக்கு எல்லாம் ஃபெட்டியா ரொம்ப ஓவரால் எனக்கு இல்ல அப்படிதான். பரி யாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நம்ம எல்லாம் புண்டன் பேசாதா? நம்ம எப்ப பேசுறோம்? நம்ம கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியாது. நீங்க எல்லாம் பேசவே பெருமாளே, கெட்ட வார்த்தை என்றால் எனக்கு என்னன்னு தெரியாது. பழைய வீடியோ எல்லாம் எடுத்துக்காம பழசுடா. ஆக்சுவலி இந்த வாரம் காதலால அவன் வந்து சொன்னான், ஹிஸ் டீச்சிங் ஓகே கிட்ஸ். யாரு அந்த காலரு? நான் பார்த்துட்டு ஓ அது கஷ்டமான இல்ல, எடிட்டர் இருந்துறவனா நம்ம ஓகே ஜோக் பண்ணதெல்லாம் ஆடோ பாவி போட்டியா அதெல்லாம் ஐயோ போட்டுட்டு அது கூட எடுத்துட்டு ஆமாமா அது கஷ்டமான வேலைதான். எது இருந்தாலும் எடிட்டர் தான். நாங்க ஒரு வேற ஒண்ணு பண்ணோம், அது மீன் பண்ணி, அது மீம் கண்டென்ட்டே கிடையாது. நடிக்காத. நான் மீம் ஆக்கிட்டான். நான் பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ண என்ன நடக்க போகுது தெரியல. சோ அதே நேரத்துல இந்த வாரம் வந்து டாவியூ முதல் முறையாக பல வருஷங்கள் பிற்பாடு நாங்க ஜெயிலர் படம் வரும்போது அனௌன்ஸ் பண்ணோம், அவர் வீடியோ அப்லோட் பண்ண போறாரு. ஆமா, கடைசியில் அப்லோட் பண்ணி ஜெயிலர் அவரே 2 படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரா. ஆமா, அது ஒரு போஸ்டர் கை போட்டா இல்லடா, அதான் கை வரும். அவரும் கமல் கை போட்டார்ல, ஆமா அவருக்கு கை போட்டார்ல, அந்த போட்டோ வந்துச்சு. சோ முதல் எபிசோட் வந்து மறக்க முடியுமா? எப்படி? ஓகே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ரெஸ்பாண்ட். ஆனா முதல் எபிசோட் வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, என்ன நேரத்துல என்ன மாதிரி கமெண்ட் பண்ண. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் அந்த எபிசோட் பண்ணதுக்கு முன்னே நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரோமோ மாதிரி செஞ்சேன். அதாவது யூ கேன் சப்மிட் யுவர் ஸ்டோரிஸ். பட் அந்த ப்ரோமோலயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி காதல் ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், ஏன்னா அது ஏற்கனவே வந்து இவன் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நான் அதை எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. பட் ஆஃப்கோர்ஸ் முதல் எபிசோட் வந்து நான் அதை பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஒரு பொண்ணு ஆம்பளைய நம்பி ஏமாந்துட்டான். சரி, நான் அந்த ஒரு கோணத்துல தான் அந்த எபிசோட்டை வந்து நான் எடிட் பண்ணேன். பட் எபிசோட்டா பார்க்கும்போது அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் வருது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து இது காதலா மாதிரி இருக்கு, இது அந்த சாயல் மாதிரி இருக்கு, நீங்க அவங்களுக்கு காப்பி அடிச்சிட்டீங்க அப்படி சொன்னாங்க. ஆனா என்னன்னா, இது வந்து இந்த எபிசோட் தான். அடுத்த எபிசோட் வந்து இது வேற ஜான்ர் இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட் லைட்டா சொல்லிடுறேன். அடுத்த எபிசோட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கதை ஒன்று வருது, அது வந்து கொஞ்சம் சோகமா இருக்கு. ஸோ அந்த காலரே வந்து அழுதுட்டாங்க. ஸோ ஒரு எபிசோட் வந்து என்ன சேமா இருக்கும்னா நான் மட்டும் தான் மூஞ்சி மட்டும் தான் இருக்கும். சொல்றேன், எபிசோட் பார்த்தேன், டைட்டில் கடை மாத்திரம். ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்ல போட்டு நான் பண்றேன். ஆமா, அவன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா. சோ மேபி இதுக்கப்புறம் வந்து டைட்டில் கார்டு புதுசா வரும். டாஸ்அப்க்கு இது வரைக்கும் டைட்டில் கார்டு பண்ணியாடா? ஆக்சுவலி டாஸ்அப்க்கு டைட்டில் கார்டு இருக்கு, லைவ் ஷோல மட்டும் தான் இருக்கு. ஆமா, அதெல்லாம் லைவ் ஷோல மட்டும். You know what I'll do? When the live shows video come out, I'll include the title card with the live show episode. Because we are planning, cross fingers, when the live show happens, cross fingers, I want that episode to be we will be recording the episode, yeah, but the idea is to sell that episode to Netflix.
ப்ளீஸ் அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. Yeah, so I really want to try to sell it to Netflix so that அது வந்து ஒரு week எடுத்தா கூட பரவாயில்ல. Netflixல நம்ம ஷோ இருக்கணும். எவனோ Netflixல ஷோ போறா நம்மள எடுத்துக்குவீங்களா? நம்ம நம்மளும் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. So YouTubeல இருக்கோ இல்லையோ, my idea is that show would not be immediately available on YouTube. Later on because I want to sell it to Netflix. ஏன்னா அது ஸ்பெஷல் எபிசோட் ஸ்பெஷல் செம்ம குவாலிட்டியா பண்ணுமே. ஹை குவாலிட்டி அதுக்கு வந்து வேலை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் ரொம்ப வேலை ஓடிட்டு இருக்கு. பட் தட் இஸ் த ஐடியா why we are spending money and everything. அந்த டைட்டில் கார்டு வந்து புதுசா இருக்கும். And we want to make it special. If we don't sell it to Netflix, it will be on YouTube and there will be a special episode that will announce it. அது தனியா வரும். அந்த எபிசோட் வந்து வந்தவங்களும் இருப்பீங்க, பாக்குறவங்களும் இருப்பீங்க. அது பெருசா இருக்கும். அதே வேளை மறக்க முடியுமா அந்த எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த 2 எபிசோட் நாங்கள கெஸ்ட் வரோம்னு சொன்னோம். ஆமா. சோ நான் பண்ணும்போது அதான் பட் ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் them கதை அனுப்புறீங்க. இட்ஸ் நைஸ். நிறைய வந்து சொந்தக்காரங்க கடை அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்து வரும். ஆனா திருப்பியும் நீங்க வந்து லவ் நீங்க அனுப்புனீங்கன்னா நீங்க என்னதான் நீட்டா அவ்வளோ பெருசா அடிச்சாலும் என்னோட டீம்ல இருந்து கதை எடுக்க போறதே இல்லை. எங்களை கூப்பிடுறா, நான் சொந்தக்கார கதை சொல்றேன். நான் உனக்கு அடி வாங்கின கதையா இருக்கு. ஏன்னா இவனுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஸோ அது எல்லாமே இருக்கு. ஸோ ஜஸ்ட் உன்னோட ஷோல வந்து ஒன்னையே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். என்ன பண்ண ஷோ வந்து 10 நிமிஷம் இருக்கு. ஏன்னா மொதல் எபிசோட் கொஞ்சம் டக்குன்னு முடிக்கலாம்னு பார்த்தேன். பட் அது நீட்டா பட் as time ஏன்னா நம்ம மொதல் டாஸ் ஆஃப் ஆரம்பிச்சதே கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நான் அவ்வளோ தான் பிளான் பண்ணேன். 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் அந்த மாதிரி. as time goes on அதுக்கப்புறம் சொல்லு உனக்கு எடிட்டிங் பண்ண கரெக்டா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து கதை பண்ணும்போது ஈச் எபிசோட் ரெக்கார்டிங் டைம் வந்து 90 to 60 minutes வரும். ஆமா, அது கண்டென்ஸ் பண்ணி நானே சொல்றேன். இந்த காலர் வந்து எனக்கு 1 hour காசு சொன்னாங்க. 1 hour அவனாவது பரவாயில்ல, பாதி 1 hourனா ஒரு 20 minutes 30 minutes வைக்கிறான். நீ முக்காவாசி கதை எடுத்துட்டீங்க. மொத்த எபிசோட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு இந்த பாட்காஸ்ட் இவ்வளவு தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு டிமாண்ட் வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி. ஆனா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அந்த டைட்டில் கார்டு பிடிக்கல, ஸோ நானே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி. ஆமா, செஞ்சு கொடுக்குறேன். பாட்டம் வந்து சில பேர் சொன்னீங்க, சில பேர் நல்லா இருக்குனீங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டு வந்து நான் உனக்கு ஒரு செய்யணும். என்னது நீ சொல்ல கதை நான் பின்னால எங்க மேனேஜ்மெண்ட் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றேன். தம்பி நீ அதை இங்கே பண்ணு. பட் என்னன்னா இனிஷியலா வந்து ஐ ஹேட் a song that was okay னு song. நீங்க பாய்க்கலாம். ஓகே, நான் என்னோட மோட்டிவ் நான் சொல்றேன். I wanted to use a Malaysian song. அதாவது மலேசியன் தமிழ் பாட்டு வந்து மலேசியன் தமிழ் பாட்டு. அதெல்லாம் ரைட்ஸ் வந்துடா, அது கஷ்டம். அது அஜித் குமாரே பண்ணிட்டாரு. சோ என்னன்னா இந்த பையன் வந்து இந்த பாட்டு 3-4 years முன்ன பண்ணான். அந்த பாட்டு வந்து இட்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு. சோ ஐ டோல் ஹிம் நான் நடுவுல வந்து ஒரு பீட் மாதிரி ஒன்று வரும். சோ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சோ அவன் சொன்னா என்ன பாட்டு லேபிளுக்குள்ள இருக்குன்னா நான் கேட்கணும். பாய்ச்சிங்க என்ன பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த பாட்டு ஃபிளாப் தான் ஓடல, நீங்க வேணா யூஸ் பண்ணுங்க. சோ அட்லீஸ்ட் என்னோட இதுல மீடியால வந்து பீப்புள்ஸ் வில் ரெகக்னைஸ், ஓ இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி 2 நாள் வந்து சொல்லிட்டாங்களா. எனக்கு இமெயில வந்துருச்சு யூ கேன் யூஸ் இட்னு. 2 நாள் அப்லோட் பண்றதுக்கு முன்னே இமெயில் வருது, நாங்க வந்து we cannot give you the right. என்ன நாங்க வந்து இதுல அந்த பேர்னா ப்ராஃபிட் ஷேரிங் தான் பிரிக்கணும் அந்த மாதிரி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இப்போ நான் கரெக்டா அதெல்லாம் வெட்டி இதெல்லாம் ப்ராஃபிட் ஷேரிங். ஐயோ இது பிரச்சனை இல்லை, நிறைய ப்ராசஸ். டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் தெரியாது. என் பாட்டுக்கு நம்ம பண்ணும்போது இஃப் யூ சீ காதா அந்த டைட்டில் சாங், நாட் ஜஸ்ட் த டைட்டில் சாங், அந்த டைட்டில் சாங் வந்து ஐ ஹேவ் டு பே இயர்லி about 1000 ringgit for that song for that song because I'm under subscription. அந்த பாட்டு because our subscription you have to pay 1000 ringgit for it. எதுக்கு subscription? So you have to pay royalty, but this royalty free music. But if I end my subscription, the song still belongs. Because that's how it is. Okay, because அதே நேரத்துல இந்த மத்த பாட்டுலாம் பார்க்கறனால I have to do a lot of work on it. So அப்ப எனக்கு தெரியும் இது ஓட. So நீ இந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ணும்போது I actually uploaded on Friday night to check the copyright, right? Copyright அடிக்கும்போது நீங்க வந்து மானிடைஸ் பண்ணலாம். But the revenue will go to them. Revenue go to them. So you won't be profit sharing. Correct. But அதான் அவங்க அப்படி பேசலாம்னு சொன்னாங்க. And I felt like இது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும். I don't know என்ன மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும்னு. ஸோ அப்படி சார் இல்லை நான் பாட்டு பைக்கில் போச்சு அவ்வளோதான்னு சொல்லிட்டு தென் இன்னொரு பாட்டு இருந்துச்சு. பட் த ஒன் அது மேபி
எண்ட் பண்ணும்போது ஐ மைட் யூஸ் இட். அந்த ஷோ முடிஞ்சோனே பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் லைக் இப்போ நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன், நான் என்ன ப்ராஜெக்ட் பண்றேன்னா அட்லீஸ்ட் இங்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் பீப்புள் டு நோ இந்த மாதிரியும் இருக்காங்க, அந்த மாதிரி பீப்புள் டூயிங் சம் நைஸ் சாங்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன பாட்டு வந்து அது தனியாக ஒன்று இருக்கும், லைக் அன்னோன் சாங் விச் ஆக்சுவலி இஸ் நைஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா பிகாஸ் நான் அந்த பாட்டு பாய்ச்சோன்னே ஐ திங்க் சம் ஒன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சுவலி மூவி சாங். ஸோ அங்கே எனக்கு டிஎம் பண்ணாங்க, இது நான் இந்த படத்தில் நான் வேலை செஞ்சிருக்கேன், லைக் ஈவன் வி ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் இந்த பாட்டு நல்லா ஓடும். அந்த படம் வந்து 3-4 வருஷம் ஆச்சு, நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பாட்டு நல்லா ஓடும், அட்லீஸ்ட் நல்லா ஓடும் நினைச்சா. பட் அந்த படமே ஓடல. அப்போ அந்த பாட்டு அப்படி காண போச்சு. and then I think the guy is not doing music anymore. So அது அப்படியே போயிருச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல லைக் இந்த மாதிரி ஓடாத பாட்டை வந்து கொஞ்சம் ரெக்கனைஸ் பண்ண வச்சோன்னா திடீர்னு அவனுக்கு ஏதாச்சும் பூம் ஆகி he might do something else. But is the song more than 10-15 seconds? No, it's just 7 seconds. நான் கடைசியா 7 seconds they cannot do profit sharing. அதான் நான் பார்த்தேன். No, you cannot do profit sharing. இல்ல நான் இனிஷியலா வந்து 15 seconds. No, 15 seconds இருந்தா you cannot do profit sharing because it's a sting. You can pay them. I just want to buy this thing up. ஓ அந்த மாதிரி நீ ஸ்டார்டிங்ல காசு கட்டலாம். இல்ல பரல. So ஆனா பட் மேபி நம்ம வேற ஒரு இது பாட்டுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் அது கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த அடுத்த எபிசோட்ல இருந்து யூ மைட் see the new song. நீ எம்ஜிஆர் பாடுற மாதிரி நீயே பாடிடு. எம்ஜிஆர் வந்து மறக்க முடியும் புண்ட கேள்வி கேட்பேன் மறக்க முடியுமா அப்படி என்னமோ அந்த பாட்டை நான் சொன்னதான் ரீமேக் பண்ணி பாட்டாவது. என்னங்க சொல்றீங்க, நீ தானே பாட்டுன வச்சுக்கோ. சரி. ஸோ அப்புறம் ஷோ பண்றேன், அப்புறம் பாட்டு இப்போ டைட்டில் கார்டு மாத்திரம். ஸோ டைட்டில் கார்டு மாத்திர பிற்பாடு இது வந்து எத்தனை ஒரு 6 மாசத்துக்கா இல்ல அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தேர்ஸ்டே பிகாஸ் 60 வருஷத்துக்கு இல்ல எவ்ரி தேர்ஸ்டே ஏன்னா என்ன ஒரு எனக்கு ஏன் கான்ஃபிடன்ட் சொல்றேன்னா நான் எபிசோட் ஷூட் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ டாவில் வந்து ஷூட் பண்ண மாட்டேன். அது வந்து எப்போ நான் பண்றேனோ அப்பதான் வந்து ஸ்டாரிலாம் போட்டு we just finished the first pair. 3 பேர் அப்பதான் நடந்து முடிச்சிருக்கோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் பேர். ஸோ அது கரெக்டா இருக்கும். அது ஸோ இது வந்து எபிசோட் நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலா வந்து ஐ வாண்டட் நோ எப்போ ரிலீஸ் பண்ண பிகாஸ் சண்டே வந்து we have தோசாப், சாட்டர்டே வந்து உன் ஷோ இருக்கு, ஃப்ரைடே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிலீஸ். ஏன்னா ஃப்ரைடே இதுக்கு முன்னாடி டாவி ரிலீஸ் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இட்ஸ் as a show வந்து அது ரீச் ரொம்ப குறவா இருக்கு. அப்பதான் 2-3 பேர்ட்ட வந்து நார்மல் ஷோலாம் பார்க்குறேன். அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரைடே இஸ் த லாஸ்ட் டே இந்த வீக் டே. ஸோ அப்பதான் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு வெளியே போவாங்க. ஸோ அந்த ஆன்லைன் பைக்கிறதுக்கு வந்து ஆள் குறவா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் வந்து சரி why not. அப்போ எனக்கு உண்மையிலேயே ஃப்ரைடே வேணாம். அப்போதான் ஒரு மாதிரி போல்லாம் போட்டு ஓகே என்ன பீப்பிள் சே தேர்ஸ்டே பண்ணுங்க. ஸோ ஃப்ரைடே ஒரு நாள் பஃபர் மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டே இன்னொரு காட்டில் வர சண்டே தோசா போகணும். ஸோ இல்லை அந்த 1 வீக் அந்த கடைசி 4 நாள் வந்து எல்லி ஷோவாக பார்க்கலான்னு. அதனால தான் வந்து ஓகே தேர்ஸ்டே நைட் 9 o'clock அந்த மாதிரி. So it's actually கதை toss up the stats is people don't watch it the day it comes out. People have 1 week to catch up on it, so people watch it very very slowly because unless the topics are crazy. But you know show புதுசு வருது Wednesday வரும். Okay Wednesday, Thursday, Saturday, Sunday. So at least one நம்மளோட புது ஷோ வருது. அது புது ஷோ you know when it comes out let you all know, but we are starting shooting next month. Okay. So அந்த ஷூட் வந்தனே என் கதை வந்து already shot up to May already. Up to May I just shot for like ஒரு போனா 1 month content தான் இப்போதைக்கு. நான் இப்போ வந்து மே வரைக்கும் ஷூட் பண்ணிட்டேன், அது முடி இருக்கும். Okay but I'm just telling you every நான் மறந்தே போயிட்டேன். அந்த கேப் போட்டிருக்கியா நான் இதுக்கு. ஓகே பட் I'm just telling you every week in மறக்க முடியுமா ஷோல வந்து it's a different environment, friendship. ஆக்சுவலி மோஸ்ட்லி எனக்கு வந்த கதை வந்து லவ்ல நான் ஒமிட் பண்ணா இட்ஸ் சொந்தக்காரங்க கூட இருக்கிற பிரச்சனை அதுதான் ஆக்சுவலி நிறைய இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா ரொம்ப இதுவா வருது எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கதைலாம் வருது which I don't want to take that. ஏன்னா அது எங்க போகணும்னு தெரியாது. To be honest, my personal advice, even கதை we have sexual harassment, don't take it. Yeah, I mean நம்ம டாஸ் அப்லயே பேசிட்டோம். நான் உன்னை சொல்றேன், அந்த கதை எடுக்கும் போது நீ போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நானே டிசம்பர் நிறைய விஷயங்கள் நான் November, December and January I went to police station about 15 to 16 times to make so many reports. Okay. So it's a very legal hassle. அதான் so அது நான் எடுக்க மாட்டேன். பட் I have lot of சொந்தக்காரங்களுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம காமனா கேட்கறது வந்து இந்த பணம் பிரச்சனை தான். பட் அதை தவிர்த்து நிறைய இருக்கு which I find like okay இப்படிலாம் நடந்திருக்கா அந்த மாதிரி. ஏன்னா நான் சொந்தக்காரன் கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. ஸோ சொந்தக்காரன் கூட க்ளோஸா இருக்கு. ரொம்ப கிட்ட எக்ஸாம்பிள்னா அவன் தான் ஒரு 3 மாசம் முன்ன ஒரு கதையை சொன்னான். ஆக்சுவலி டாஸ் அப்ல அவன் சொல்லிருப்பான் கொஞ்சோண்டு. சோ அது அப்போது அந்த ஷோ ஆக்சுவலி நீ இந்த ஷோ வந்து டிசம்பர்ல பண்றேன்னு சொன்னல. ஆமா டிசம்பர்ல ஏர்லியா தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவன் அந்த கேஸ் மாட்டினோட நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஆஹா இதெல்லாம் நிறைய இருக்கான்னு சொல்லி அப்போ நான் என்னோட ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் பேசி சரி இப்படிலாம் வந்த ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் கன்ஃபெஷன் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பேசும்போது அப்போ வந்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு கடைசியா உன் ஷோல என் ஷோல எப்படி நீ கெஸ்டா வந்தியோ உன் ஷோல நான் கெஸ்டா. ஆமா நான் இப்போதைக்கு நான் கெஸ்ட் பிளான் பண்ணல ஆனா கூப்பிட்ட
இப்போதைக்கு நான் நான் தான் வருவேன். ஏன்னா அவன்கிட்ட கதை எனக்கு என்ன கதை தெரியும், இருந்தாலும் இவன் எப்படி சொல்ல போறான்னு தான் நான் பாக்கிறேன். ஐயோ, அது பேர் பேரு ஆமிட் பண்ணலாம், இவனுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதே நேரத்துல வந்து நான் இது முக்கியமா அவட்ட சொல்றேன், தயவு செய்து அவன் உண்மையான பேர் மட்டும் சொன்னா கூட பண்ணிடலாம். எனக்கு என்னமோ நீ சொன்னா சொல்லாட்டி கூட ஆமா இவரு தானே. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது தெரியாது. காதல எபிசோட் வரும்போது 3 நாளைக்கு வந்து நீ பாக்குற எபிசோட் வந்து ஃபுல் எபிசோட். 3 நாள் கழிச்சு வந்து யூடியூப்ல எடிட் பண்ண முடியுமே, சில விஷயங்களை வெளியே எடுத்துருவோம். So நீ first 3 daysல பார்க்கலனா, after the video comes out Instagram, the short reel, the video is actually censored. Some of the videos are censored. Even the threesome stories, So the first 3 days exclusive is like uncensored. After 3 days அது ஒரு 30-40 seconds வெளியேறும். ஆமாவா, சில விஷயங்கள் வெளியேறும். எனக்கு இன்னும் போற போக்குல நானும் பாதியில வந்துரும் போல. நீ கவலைப்படாத, நீ வர. But the thing is, I can tell you how to solve it. கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. So every Thursday you'll see. So நிறைய பேர் வந்து சரியான போட்டின்னு சொல்றாங்க. It's not a competition. Yeah. It's more like we friends, we want to make sure that all of us are coming up with our own thing and making sure we are supporting each other. We are still friends of toss up. Even when we had disagreements, I'll be honest, we had நாங்க காதல மாதிரி இருக்குன்னு நான் பேசிட்டு சரி அடுத்தது இப்படி இதெல்லாம் பண்ண, we had the discussion early on before even the episode drops. So we have healthy discussion about all this. And also Chris is about to have new content this year as well. I'm very excited. அது கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கேட்க சொன்னா friends சொல்லுங்க, but we are all excited for it. He's அது work பண்ணனும் கொஞ்சம் work பண்ணோம், but as usual every show takes its time. Once it comes out, it will be consistent. I'll make sure it's consistent. ஆமா. So இந்த வாரம் வந்து நம்ம வந்து டாஸ் அப்ல வந்து கதைகள் இருக்கு. Of course. போன வாரம் வந்து எம்ஜிஆர் கதை சொல்லாதனால எம்ஜிஆர் கதை சொல்றாரு. இந்த வாரம் சுவாஜி கதை சொல்ல போறாரு. நம்பியார் கதை சொல்றாரு. So அவரு கஞ்சா போட்டு தான் சொல்றாரு. நம்பியார் என்ன கை இப்படி அமுக்குறனாலயா? எந்த ஊர்ல கஞ்சா அப்படி பண்றாங்க? கஞ்சா இதெல்லாம் இலையெல்லாம் போட்டு கஞ்சா அடிக்கிறது பண்ண மாட்டாங்களா? இல்ல தெரியாது. நான் அந்த மாதிரி பார்த்து நான் பார்த்தது. அப்ப எதுக்கு இப்படி பண்றாங்க? அறக்குறாங்க. அது அவங்க என்ன பாடி லாங்குவேஜ். தம்பி சரி, இன்ட்ரோ குடு சொல்லு. என்ன இன்ட்ரோ? தலைவனுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்ல. என்ன ஆர்வமா இருக்கிற மாதிரி இருக்கு. போன வாரம் எம்ஜிஆர் சொல்லாம டாஸ் அப் தொலைக்காட்சியில் நீ முதல்ல ஆரம்பியா. பலமுறையாக வந்து போம் ஒரு மனிதன், மக்களுக்கு மக்களா இருக்கிற ஒரு தலைவன், மயிருக்கு மயிரா இருக்கிற ஒரு மன்னன், சப்பிக்கு சப்பிடா. நீ எம்ஜிஆரே கை புண்டை கேட்கிற அளவுக்கு கேட்கும் ஒரு புளுத்தி, ஒரு குளுத்தி, கூத்தியா கொய்யால புண்டைக்கு எல்லாமே இருக்கிற பையன் நல்லா மறக்க முடியுமான்னு சொல்லி 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 அவரே ஒரு மருந்து எம்ஜிஆர் ஒரு மனிதன், 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 மக்களின் தலைவன் சப்பின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் எங்கேயோ பில்டப் பண்ணல. புளுத்தின்ற நானா மக்களின் தலைவன், மக்களின் தலைவன் விஜய்க்கு டஃப் கொடுக்கும். மறந்துட்டியா இங்க எங்களுக்கு மேல ஒரே ஒரு மயிராண்டி. நீ மட்டும் மயிர் வச்சு அதனால மயிராண்டி ஸ்டாரா? ஐ காட். ஓகே, சோ இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு படிச்ச ஒரு கதை. இதுக்கு மேல நீ படிக்கல. என்ன சொல்ல வந்தனா ரீசர்ச் பண்ண கதை. அதாவது எனக்கு டிஎம்ல வராத கதை. இது டிஎம்ல வராத கதை. ஐ மீன் வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே பேசின மாதிரி இருக்குனால சரி நீ பேசின மாதிரியே நீ பேசிட்டியா? அது நம்ம ஏற்கனவே இந்த கதை பேசியிருக்கோம். அதனால வந்து நீ அவங்ககிட்ட பேசல. என்னது? நீ அவங்ககிட்ட பேசல. யார் அவங்ககிட்டயா? நீ அவங்ககிட்ட பேசணும்னு ஆரம்பிச்சதால தான் அவங்க கதை அனுப்புறாங்க. இல்லையா? உண்மையை சொல்லு. இல்ல அவங்க அனுப்புவாங்க, நான் அந்த கதையை எடுத்து நான் அவங்க ரிப்ளை பண்ணுவேன். நான் மறந்தே போயிட்டேன். ஜனநாயகம் நான் விஜய் மாதிரி எல்லாம் பண்ணோம்ல. ஆமா, நம்ம விஜய் ஆக்சுவலி நம்ம ஒரு வாரத்துக்கு அது ஒரு 2 வீக்ஸ் முன்ன சொல்லியிருந்தோம் நம்ம எல்லாம் விஜய் மாதிரி எடுத்துட்டு வரோம். அது அப்படியே மறந்துட்டோம். ஜனநாயகம் படம் வரும்போது பண்ணுவோம். ஓகே, இது விஜய் சொன்னே நான் கதை சொல்லி முடிச்சு ஞாபகப்படுத்துது. விஜய் மேட்டர் சொல்லணும். விஜய் மேட்டர் பண்ணிருக்காரு. விஜய் மேட்டர் பண்ணிருக்காரு. விஜய் மேட்டர்னா திங்ஸா ஓகே. சோ என்னன்னா இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அதனால படிச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஓகே, இதுக்கு இவரு தாவிக்கு கல்யாணம் கிடைச்சா அவ்வளவுதான். காதல வரும் ஆசீர்வாதமா. இப்பதான் கீழே ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா யா கல்யாணம் பண்ணலன்னு உங்க அப்பா கொடுத்தாங்க.
நான் முன்ன ஒரு டார்கெட்டா இருந்தேன். அவங்க அப்பா என்ன வர்ற போதெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கு. ஆமாவா? என் போட்டோல உனக்கு இது கரெக்டா இருக்கும். ஐயா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, நான் மோங்கா போறேன். அதுலயே தான் வந்து நான் புது என்ட்ரியா என்ன ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், என் கல்யாண வாழ்க்கையில முடிவு பண்ண போறீங்கன்னா அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணுமா? இல்ல அதுக்கு ஒருபாடு என் வாழ்க்கையில நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணை வாழ்க்கையா இல்ல I just say you will have no more say in anything I do in my life. என் பொண்டாட்டி பேச்சு தான். இல்ல பொண்டாட்டி பேச்சா இல்ல because he one decision he made for him, right? So after that no more decision. நீ இது வரல அந்த கோத்தா முடிஞ்சு. No, I told my parents very early on there's 3 things you cannot decide for me. My career, my education and my wife, because நீங்க போன பிறகு இது மூணு வச்சு நான் தான் வாழணும். Actually that's very true. அது actually everybody should follow. அப்பப்போ வந்து கேட்பாங்க, பேரண்ட்ஸா கேட்க தான் செய்வாங்க. நான் பார்த்துட்டு பேர் பிள்ளை ஏதாச்சும் வேணுமா, நான் வீட்டில் இருக்கணுமா, நீங்க என் கூட இருக்கணுமா, இல்ல நான் உங்க விட்டுட்டு போவான்னு கேட்டேன். எங்க அம்மா மறக்க முடியுமா? எனக்கு என்னமோ அடுத்த கதையில நீ கெஸ்ட் வரதுக்கு பதிலா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சோ இவன் வந்து கல்யாணம் பண்ண போற அந்த மாப்பிள்ள இருக்கானே, இந்த மாப்பிள்ள வந்து யாருன்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இப்ப மாப்பிள்ள இப்பதான் கல்யாணம் பண்ண போறான் பையன். ஓ சோ பேசிக்கலி சோ உன்னோட எக்ஸை நான் கல்யாணம் பண்றேன் அந்த மாதிரி. என்ன ஒரு எக்ஸாம்பிள் பரல வச்சு கதை கட்டுறது. சோ ஆனா ஓகே, இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த அந்த பேக் இல்ல, ஏன்னா எந்த காலர் பேக் வரணும் இவன் சும்மா இருப்பான், ஒரு 2 தலை மட்டும் இப்படி பண்ணா பேக் ஸ்டோரி. சோ இவளோட எக்ஸ் வந்து he was toxic guy. ஓகே, ரொம்ப அபியூஸ் பண்ணுவான் அந்த மாதிரி. சோ அவளுக்கு எப்பலாம் வந்து மூடு வருது, ஆறுதலா இருக்கும்போது தான் இந்த ஃப்ரெண்ட் உள்ள வருவான். மூடு வருது. சோ அப்ப காலம் போக்குல வந்து என்ன ஆச்சுன்னா, of course they break up பண்ணிட்டாங்க. இந்த டாக்ஸிக் guy இருக்கானே இவன் he was still அந்த பிரேக் அப் ஃபேஸ்ல வந்து அந்தவங்கள போய் பொறலி பேசுறது அதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு அந்த மாதிரி பேசிட்டு ஒரு 2 months கழிச்சு ஆளை வந்து காணோம். he went missing. அவங்க பேர் வைடா கஷ்டமா இருக்கு. இப்போ ஓகே, பொண்ணுக்கு பேர் இப்போ பொண்ணுக்கு பேர் வந்து கல்யாணி. ஓகே, கல்யாணி. டாக்ஸிக் எக்ஸ் பேர் வைக்கணும். ஜீவன். கல்யாணி ஜீவன் கல்யாணம் பண்றான். இல்ல அவன் கல்யாணம் பண்ணல, புது மாப்பிள்ள. இது டாக்ஸிக் எக்ஸ் தான். டாக்ஸிக் எக்ஸ்டா? டாக்ஸிக் எக்ஸா? அப்போ கிறிஸ்னா இப்போ கிறிஸா மறக்க முடியுமா? ரெண்டு டைட்டில் வச்ச. சரி ஓகே, கிறிஸ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு தான், பையன் தான் ஜீவன். ஓகே, இப்போ ஞாபகம் இருக்கு. ஓகே, நன்றி. சோ கிறிஸ் எங்க சொல்றேன் அந்த இல்ல கல்யாணம் பண்ணும்போது அது ஐயர் தாலி எடுத்து கொடுப்பாங்க. அந்த மறக்க முடியுமா? ஆமா, ஐயர் ஐயோ சாப்பிட வந்து கேக்குறீங்க. அப்ப நீ யாரு? ஆமா, எப்படிமா அவருக்கு முன்னாடி இவருக்கு அப்புறம் நடுவுல ஐயர் பூ கொடுத்தாரா? பூ கொடுக்கும்போது கைப்பட்டுச்சா? பூக்கும் ஐயருக்கும் அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். சாணில முக்கி செருப்பால அடி வாங்கி அசிங்கப்பட்டு வந்த ஒரு ஐயர் விளையாடி இருக்காரு. அது தாண்டா அந்த சிம்பு போட தெரியுமா, அடங்காதவன் அசராதவன். நான் வந்து அசிங்கப்பட்டவன், அவமானப்பட்டவன், வெட்கப்பட்டவன். அது நான் தான். உலகத்திலே கமல் வந்து வேட்டையிட விளையாடி இப்படி அந்த கொலை எலமரம் தேட இந்த கதை நீ எங்கேயுமே வெளியே சொல்ல முடியாது. இந்த ஐயர் வச்சு செஞ்சுட்டு போ. அதனால எங்க போயிருக்க ஐயர் பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, உலகத்திலே என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணிட்டான். ஐயர் உனக்கு ஒரு ஹோமம் பண்ணிட்டு தெளிச்சு விட்டோம். ஓகே, சோ கிரிஷ் வந்து காண போயிட்டான். ஓகேவா? சோ கிரிஷ் காண போல. சோ ஒரு few months வந்து ஓகே, கிரிஷ்க்கு வந்து has no இது நானே சொல்ல கதையில அப்படிதான். அதெல்லாம் சொல்றியா? உண்மையா கிரிஷ் ஏன் காணா போயிட்டு கண்டுபிடிக்கலன்னா, கிரிஷ் has no one. நான் கதையதான் பிளான் பண்ண. அவனா கிறிஸ்னு பேரை வச்சான். உண்மையாலே no one. அவன் காணா எங்க போயிட்டான்னு கேக்குறதுக்கு வந்து there's no contact. சோ அவன் காணா போயிட்டான். அவன் ஆக்சுவலி ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றியா? லைட் ஏதாச்சும் என்னது
ஷோல ரைட். ஓகே, இப்போ வந்து ஷோவோட ப்ரோமோ நீங்களே கண்டுபிடிச்சு கிறிஸ் என்ன ஷோ பண்றாரு. சோ 6-7 monthsக்கு வந்து 6-7 சரி, அது என்ன கன்மாந்திரம்டா அது? எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நான் ஜென்சியா இருந்தாலும் எனக்கு ஜென்சி இது புரியல. வாயில விட்ட மாதிரி புது பில்டப் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு மரியாதையை அவனுக்கு கூப்பிட்டு இருந்தோம். ஐயர் பண்ண வேலை. ஓ, அதுதான் அது. மறக்க முடியும். என்ன அசிங்கப்பட்ட தருமா 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன். Oh my god, okay. What? 6-7 basically started off as 6 feet under, 7 feet under. அப்படின்னா கீழ இது புதைக்கிறதா? It started off like that, but the Gen Z started using that as a slang. Then it became meaningless thing. இதுக்கு ட்ரெண்டிங் மாதிரி. Trending. ஏன்னா ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் வந்து அவன் செலிப்ரேஷன் இப்படி பண்ணிட்டான், அது வைரல் ஆகி அது ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிருச்சு. So ஒரு கிழவனா இருக்கு, இதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் எடுத்துச்சு. கமெண்ட்ல வேணாச்சு இல்ல ப்ரோ இது இப்படிதான் சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான். சொல்லுங்க. பண்ணி பாத்துக்கோ. ஸோ மான்ஸுக்கு அப்புறம் அவன் வந்து எந்த ஒரு நியூஸ் இல்லாதனால they thought அவன் எங்கேயோ காணா போயிட்டான் அப்படின்னு. ஸோ காலம் போக்கில் வந்து அவ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அண்ட் தென் இதுங்க கல்யாணியும் ஜீவனும் அப்போ பழகிற ஸ்டேஜுக்கு இருக்காங்க. ஸோ பழகிற ஸ்டேஜ் இருக்காங்க. ஸோ இப்ப தெரியுது ஏன் கல்யாணி ஜீவன் போட்டான். தெரியும் யாரு வாழ்க்கையில தான் சேர முடியாது, கதையெல்லாம் சேரலாம்னு சொல்லிட்டு. சரி கல்யாணம் நானும். ஸோ வந்து they are getting to know each other. ஓகே, அந்த ஸ்டேஜ்ல. ஸோ ஒரு கட்டத்துல வந்து போத் லைக் ஓகே பிடிச்சி போயிருச்சு, நம்ம வந்து லெட்ஸ் மூவ் ஆன் அடுத்த ஸ்டேஜுக்கு. அடுத்த ஸ்டேஜா கல்யாணம் பண்ணமா கல்யாணி? இல்ல கதோட எண்டிங் தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு. எதுக்கு உன் பேரை வச்ச? நானும் கதையே முடிக்கல. நல்ல பாரு, அந்த கதையிலயும் போன கதையிலயும் கராய்வில ஐலண்ட் டவர்லயும் நீ தான் கதை. என்ன ஐலண்ட் டவர்ல இவன் ஆளை வச்சு ஒரு ஆள் செஞ்சுட்டு இருப்பாங்களா, அது நீ தானே? எப்படா அந்த காலர் சொன்னா. சரி அப்புறம் ஓகே. So getting to know each other வந்து திடீர்னு வந்து they got a news saying that Krish passed away. சாரிடா போயிட்டேனா? கிரிஷ் இறந்துட்டான ஒரு நியூஸ் வந்துருச்சு. அப்ப நானும் கல்யாணியும் உங்க 2 பேர் தான் நியூஸ் கிடைச்சிருக்கு. பிகாஸ் யூ ஆர் காமன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இல்ல ஒண்ணா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் கல்யாணம் நீ அவ்வளவு பண்ணிக்கிட்டல. 2 பேரும் நீங்க ஒண்ணா இருக்கும்போது சோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, அந்த ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டான் அந்த மாதிரி. சோ இப்போ இது என்ன பண்ணீங்க? யூ ஆல் காமன் ஃப்ரெண்டா புண்டேன்னு சொல்லிட்டு என்னது உன்னோட ஃப்ரெண்ட் தான் கிரிஷ். she doesn't know who's Krish. I mean என்னன்னா எக்ஸ் மட்டும் தான் இப்படி பண்ணிட்ட. எக்ஸ் மட்டும் இப்படி தெரியாம இருந்திருக்கோம். என்னது இப்ப எப்படின்னா இவ்வளவு கப்பல் ஆகும்போது of course they were relationship. ஆனா ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட் வந்து ஜீவன். so they are friends together. அதுக்கு அப்புறம் இவன் ஒரு கேர்ல பாத்துட்டான். என் ஆளி எடுத்துக்கிட்ட என் பூலி எடுத்துக்கிட்ட இல்ல ரைமிங்ல சொல்லவே இல்ல. கல்யாணி பத்தி இவ்வளவு அசிங்கமா என் பொண்டாடி பத்தி இப்படிலாம் பேசாத. ஆமாவா இது சொல்ற கதை பிடிச்சறேன். சோ நியூஸ் வந்திருக்கு இவன் இறந்துட்டான் அந்த மாதிரி. அப்புறம் இவங்க வந்து என்னன்னா இவளுக்கு வந்து அந்த அவன் இறந்துட்டான் நியூஸ் கேட்கும் போது and she is a bit like அது என்ன சொல்லுவாங்க very emotional kind of person. ஏன் இவன் செத்ததுக்கு அதே இமோஷனல் அது என்ன இருந்தாலும் பாத்து ரெட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா. என்ன இருந்தாலும் நான் கல்யாணம் வேத போட்டது நானே. போட்டல அவ பேர் கல்யாணி வேதா இல்ல கல்யாணிக்கு சொல்றான் தெரியுமா? அதான் சொன்னேன். இப்ப சொல்றான் மறக்க முடியுமா? சோ இவளுக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி வந்து சோகமாவா மூட் ஸ்விங் ஆவா அந்த மாதிரி. ஏன்னா இவன் இறந்த நியூஸ் கேட்டோன்னே. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து they will still comfort her. விட்டுரு எதுக்கு இன்னும் எண்ட் ஆஃப் தி டே அவன் தான போயிட்டான். சோ அவங்க டாக்ஸிக்கான பர்சன் தான், நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி. Then she okay the thing is girls will forget good guys but they'll never forget a toxic guy. That's why a lot of people forget me la. Yeah. So இதுல என்ன தெரியுது? நீ டாக்ஸிக்கா இருக்கணும் தெரியுது. நான் எது டாக்ஸிக்கா இருக்கணும்? நம்ம தலைவன் தான் இங்க வந்து டாக்ஸிக்கா இருக்கானா? இல்ல டாக்ஸிக்கா இல்ல, நல்லவனா இருந்து நல்ல என்னன்னா சூத்தடி வாங்கி சூத்துல ஓம போடுறோம். ஓம வாங்கிட்டு ஓம போடல ஓம வாங்க மாதிரி அபிஷேகம் திருவிழா எல்லாமே. பால் அபிஷேகம் கூட என்கிட்ட நான் சொல்லலாம் வெரி பாலை குடிச்சிட்டியா? பாலை குடிக்கல. இவர் குடிக்கல. குடிக்கலையா? குடிச்சது ஐயரா வந்துட்டு போனியா? என்ன சொல்ல வர நீ? அது உங்களுக்கு இப்ப புரியாது, சில மாசங்கள் உங்களுக்கு புரியுது.
So okay, அவ சோகமா இருக்கும்போது நியூஸ் கேட்டு ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து ஷீ ஸ்டார்டட் டு ஹேவ் கிரிஷ் வந்து இவ கனவுல வந்து அடிக்கடி வருவான். ஏன் பொண்டாட்டி கனவுல நீ ஏன்டா வர? அதுக்கு முன்ன பியான்சி கனவுல நீ ஏன்டா வர? கனவுல நிஜத்துல தான் வர முடியல, அதான் கனவுல வந்து கனவுல பார்த்திபன் கனவு அது. அவன் சொன்னது அப்படி இங்கிலீஷ் மாத்தி I cannot come in real. I come in real. Hey. Respect my fiancée. Okay. I love her. Okay. That's why I didn't tell you. I come in private. அதான் அவன் சொல்ல வந்துட்டான். He came in a dream. Hey, to be honest, when you were with her, I also came in her dreams. See, it's fair enough. I don't mind sharing. But not at the same time. Yeah. Okay. அவ கனவுல வந்து என்னன்னா இவன் வந்து he will come and he'll cry. அந்த கம்முல he will come and he'll cry. He say அவன் வந்து சாரி கேட்பான் கனவுல கிரிஷ். லைக் நான் பண்ணது தப்பு தான், நீ மன்னிச்சிடு. பண்ணத தப்பு கெஞ்சி மன்னிப்பு கேக்குறேன். ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேக்குற? ஏன் அவகாரம் கேக்குற? மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்ட்ட? ஏன் பொண்டாட்டி கனவுல மன்னிப்பு கேக்குற? சோ நான் பண்ணது தப்பு தான், நீ மன்னிச்சிடு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வந்து ஓகே ஃபார் த ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னா இது ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் கனவுல வந்து he became aggressive. He's like அவன் மன்னிக்க முடியுமா முடியாதா மறக்க முடியுமா? So வந்து like he started to like harass her in the dream. Like அடிச்சிட்டு மன்னிச்சிடு. அவன் மன்னிக்க மாட்டேங்கறால? அதுக்கு என்ன ஏன் பொண்டாட்டி அடிச்சிருக்கற? அவன் மன்னிக்க மாட்டேங்கறா. பியான்சே. அதுக்கு என்ன ஏன் அடிச்சிருக்கற? சொல்றேன் ஏன் கல்யாணம் நடக்கலன்னு. கொஞ்சம் ஆர்வமா இரு. அதான் இவ்வளவு ஆர்வம் எதுக்கு? நான் சொல்றேன் ஏன் கல்யாணம் நடக்கலன்னு. நடக்கலையா? பியான்சே வரைக்கும் வெச்சுக்கோ, அது வரைக்கும் சேஃப் உனக்கு. சோ இவன் வந்து ரொம்ப இந்த மாதிரி அக்ரெசிவா போறனால she என்னது பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வந்து சொல்லிட்டா இந்த மாதிரி கிரிஷ் இந்த மாதிரி எனக்கு ஏன் தெரியலன்னு as usual இந்தியன் பேரண்ட்ஸ் போய் சூனியா அதாவது பொம்மோ போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு தென் they were like அவனை பத்தி கேட்டாங்க எத்தனை வருஷமா கூட இருந்தீங்க இந்த மாதிரி. ஸோ கிரிஷோட கதை என்னன்னா அவன் வந்து he's a very short tempered guy. புசுன்னு கோவம் வரும் எனக்கு. சோ ஷார்ட் டெம்பர்ட் கை. இவன் எப்படின்னா என்னத்தான் நீ வந்து சொன்னாலும் அவன் எடுத்துதான் முடிவு. லைக் இஃப் ஐ வாண்ட் டு டூ நான் இப்படிதான் பண்ணுவேன் அந்த மாதிரி. அது வழியில சோ அந்த மாதிரி. சோ நிறைய விஷயம் வந்து இந்த கல்யாணிக்கும் கிரிஷுக்கும் வந்து ஒத்து போகாது. அதனால வந்து என்ன சொன்னா வெர்பலி வந்து ஆர்கியூமெண்ட் நடக்கும். And there was once where he actually hit her. ஏன் fiancée ஏன்ட்ட கை அடிச்ச? கை அடிக்கல, கையை தொட்ட. கண்ணத்துல அடிச்சான். கண்ணத்துல அடிக்கல, அவ காட்டினா இவன் கொடுத்தான். ஃப்ரெண்ட் பிடிக்கிறவங்க உன்னை அடிக்காம இருக்கேன். ஐயோ பாருங்க. சோ எவன் நடத்து எவன் வீடு போட்டு கடத்துல வீடு என்னதுன்றாங்க. சோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சாமியார் என்ன சொன்னார்னா மேபி வந்து ஓகே உங்களுக்கு கடைசியா கேட்ட நியூஸ் வந்து he passed away, right? சோ எப்படின்னு யாருக்குமே ஒன்றும் தெரியல. சோ இட் குட் பி லைக் நிம்மதி இல்லாத ஆத்மா அந்த மாதிரி. சோ நிம்மதி இல்லாத ஆத்மா அந்த மாதிரி சில பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க. வந்துட்டு நீங்க அந்த வழக்கம் போல அந்த எலும்பிச்சிக்காவா அதெல்லாம் கொடுத்து நீங்க இது ப்ரொடெக்ஷன் வச்சுங்க அந்த மாதிரி. சோ இது வந்து சீரியஸா போகும்போது இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது கல்யாணியும் ஜீவனும் வந்து ஃபேமிலி கிட்ட பேசி லைக் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் நம்ம இந்த ஒரு சர்க்கிள்குள்ள தான் வந்து உளுந்துருவோம், நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு they started to கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். சரி ஃபேமிலி எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு the first event and the last event that happened in their family was அதான் நான் சொன்னேன் கல்வாதி இல்ல was their engagement எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ engagement வந்து remember இந்த சாமியார் பார்த்து ஒரு 3-4 monthsல engagement முடிஞ்சிருச்சு. and then they plan for the next அடுத்த 2 மாசத்துல இருந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி. சோ engagement முடிஞ்சிச்சு. so all were nice and then one day என்ன பண்ணாங்க engagement வந்து ஒரு காலையில நடக்கும்போது night they plan let's go out friends கூட வந்து ஒரு டின்னர் மாதிரி போலாம்னு சொல்லி they went to a Chinese restaurant. சீன சாப்பாடு போது they orderலாம் அது இந்த ஃபுட்ல ஆர்டர் பண்ணுவாங்களே இது பக்குத்தி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. பக்குத்தி ஆர்டர் பண்ணாங்களா? அது சொல்றேன் சைனீஸ் ஃபுட் அப்படியே ஆர்டர் பண்ணும்போது சின்ன சாப்பாடு தெரியாதுடா. சோ என்னது while they were eating இந்த பொண்ணு வந்து லைக் ஷீ இஸ் லைக் அந்த டைம்ல வந்து இதெல்லாம் மாறுதுட்டு அவ கொஞ்சம் ஜோவியலா இருந்தா. வந்து ஒருத்த பொண்ணு அப்படியே டேப் பண்ணி இவ திரும்பி பார்த்தா கிரிஷ் கிரிஷ் was there. இப்போ எனக்கு அழிவே இல்ல. ஏய் பொண்டாட்டி எங்கேஜ் முடிஞ்சிருச்சு நீ என்ன வெளிய நிக்கிற? fiancé பொண்டாட்டி மாறிடுச்சா? fiancé ஏன் பொண்டாட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அது ஏனாலும் இதுக்கு முன்ன
ஓகே சோ வந்து கிரிஷ் வந்துட்டான் பிகாஸ் அங்க போனது வந்து எல்லாமே அது ஃப்ரெண்ட்ஸா தான் போனாங்க, எந்த சொந்தக்காரங்க யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸா தான் போனாங்க. பிகாஸ் எவ்ரிஒன் நோ ஹூஸ் கிரிஷ். பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக், இவன் இங்க திருப்பி வந்தான் அந்த மாதிரி, ஏன்னா அவன் வந்து இறந்துட்டான்னு சொன்னாங்களே. ஆனா இப்ப கிரிஷ் வரும்போது he looks different now. சாவலி என்ன வந்து குளோட் இல்ல இல்ல பட் ஏன்னா இப்ப கிரிஷ் வந்து இப்ப அவன் வேற மாதிரி இருக்கான், ஒல்லியா லைக் ஃபிட் அடிச்ச அப்படி இருப்பான். ஃபிட் அடிச்சவா ட்ரக் அடிச்ச அப்படி அந்த மாதிரி லைக் வெரி ஸ்கினி அண்ட் தென் லைக் இல்ல அப்படிலாம் இல்ல, இது ட்ரக் அடிக்கிற மாதிரி சூத் அடிக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும். இது பிச்சை வைக்கிற மாதிரி இருக்கு. அது எது அந்த பேச்சு பண்ணுவாங்களா எப்படி என்ன பண்ணுவாங்க? டேய் அது முன்ன இன்ஜெக்ஷன் எடுத்து இப்படி தட்டுவாங்க, அது நரம்பு வெளிய வரதுக்கு, நரம்பு வெளிய இருந்து இன்ஜெக்ஷன் தட்டுவாங்க. இப்ப எல்லாமே பில்ல, எனக்கு தெரியாது பில்ல சாப்பிடுறாங்க. நீ நல்லா எடிகேட் பண்றிய, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எவ்ரிஒன் வாஸ் ஷாக். ஆஃப் கோர்ஸ் அங்க லைக் அவன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்போது அவர் ரொம்ப பாவமா தெரிஞ்சான் இந்த வாட்டி, லைக் பிகாஸ் ஸ்கினி அண்ட் ஆல் தட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து they went and greeted him. So they went and greet him. அவன் வந்து பேசினாங்க, பேசிட்டு இருக்கும்போது and because Jeevan also was there, இவனும் வந்து இஸ் லைக் அவன் கொஞ்சம் தயங்கி தான் போனா. என்னன்னா he started to cry in front of the friends. கிரிஷ் கிரிஷ் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். என்ன சாப்பாடு இல்ல சோ வந்து அவன் அழுவ ஆரம்பிச்சு he saying நான் ரிக்ரெட் பண்றேன் இந்த விஷயம் எல்லாமே, இந்த ஒரு பாஸ்ட் 7-8 months வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு வேலை இல்ல காசு இல்ல, லைக் தங்க வெத்தனை சோ லைக் அப்புறம் வந்து லைக் I got a news that you guys are here. ஆனா எப்படி கிடைச்சிச்சு அவன் எதுவுமே சொல்ல. You guys are here like is it like உங்க மூலமா கேனா லைக் எனக்கு ஜாபோ இல்ல ஏதாச்சும் காசு கொடுக்குறீங்களா அந்த மாதிரி வெக்கத்தை விட்டு கேட்டான் அவன். வெரி ஈஸி, அண்ணா அங்கட் எடுத்துக்கங்க. எதுக்கு ஏன்டா இங்க எங்கேயாச்சும் அண்ணா அங்கட் வந்து ஏற்கனவே உங்க அம்மா டேட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி சொல்ல முடியும். அப்ப அவங்க என்னோட ஸ்டெப் மாமா இருப்பாங்க, அப்ப என்னோட ட்ரீம் கம் ட்ரூ. நான் ஒரு ஸ்டெப் மாமுக்கு அதை போனவரெல்லாம் கேட்டேன். அவன் என்ன சொன்னதுமா தெரியும் சொல்லிட்டு அப்போ என் ட்ரீம் கம் ட்ரூ. இங்க பாரு ரொம்ப ஜாப்பனீஸ் போன் பார்த்துட்டு இருக்க நீ, இங்க பாரு மை வைஃப் ஃபுல் டேமேஜ். எப்படி தெரியுமா உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கா? ஆமா எனக்கும் ஃபீலிங்கா இருக்கு. என்ன அதான் என் நிலைமை. It's my wife டா. சரி under respect. It's my wife. அதனால தான் நான் ரெஸ்பெக்ட்டா பாத்துக்கறேன். நீ ரெஸ்பெக்ட்டா பார்க்கல, நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கற. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா நாயே. ஓகே சோ இத கதை முடிச்சறேன். So dinner then like okay நீ calm down பண்ணு, let's நீ எங்க கூட உட்கார்ந்து have the dinner னு சொல்லி இப்போதைக்கு calm down பண்றேன். So வந்து they invited him for the dinner. So சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு கிரிஷ் said I want to talk to you ஜீவனோ கல்யாண பர்சனலா மீட் பண்ணி பேச போறேன் அந்த மாதிரி. சரி வாங்கன்னு சொல்லி 3 பேரை போய் முதல்ல பேசிட்டுக்கிறதா நான் அவனை தட்டு எடுக்கிறேன். டேய் அந்த பிள்ளை திடீர்னு சொல்லுதுடா கல்யாணம் புறவாடுறது எல்லாமே, நான் எதுவுமே பண்ணலடா, அதுக்குள்ள எனக்கு ஒரு பிள்ளையே வந்துருச்சுடா. 2 பேர் போய் பேசிட்டோனே டக்குன்னு செயின் தாலி இழுத்துறானா ப்ரோ, தாலில டைட்டா கட்ட மாட்டேன். நீ அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல நானும் கல்யாணியும் பக்கத்துல நிப்போம், நீ வந்து உனக்கு நான் பிஜிஎம் போடுறேன். என்னது அந்த ஊரும் போடா புண்ணா இல்ல அவன் வந்து ஊரும் பிளட்ல வருவானே டூட்ல. அப்போ நீங்க 2 பேரும் தலைய விட்டு அப்ப நான் தான் பிரடி ரங்கநாதன். நீ சொல்லு நூல் எடை கொடுக்க ஊசி விட ஊசி எடை கொடுக்க எப்படி நூல் புதுச்சிருக்காங்க. எனக்கு இன்னமோ அவன் ஸ்டீல் ஒன் பொண்டாட்டி தான். ஆனா பாய்க்கிறது நானா? அவன் தானே சொன்னா. அவன் சொல்லு நீயே சொல்ற மாதிரி இல்ல எப்படி தெரியுமா இருக்கும். It's my wife. இல்ல ஸ்டேஜ் நிக்கும் போது கல்யாணி விட்டு போட்டி வச்ச ஒண்ணு தொட்டிக்கிச்சு மாமா. ஆமா இது யாரு சரத்குமார்? அது தாலி கொடுக்குறாங்க. ஓகே சோ இந்த 3 பேர் பேசினாங்க. சோ இவன் வந்து he said நான் ஊரை விட்டு நான் போயிட்டேன் பிகாஸ் ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். நான் என்ன பண்ணேன்னு ஊரை விட்டு போன திருப்பி இதுக்கு வந்தேன். he want to ask forgiveness. இப்போ வந்து ஜீவன் கிட்டயும் கல்யாணி கிட்டயும் அவன் என்ன கேட்டான், கிரிஷ் என்ன கேட்டானா, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன், ஐம் ஸ்லீப்பிங் எங்கேயாச்சும் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் படுக்கிறேன், லைக் எனக்கு ஒரு வேலை மட்டும் ஏதாச்சும் உங்களுக்கு கேன் யூ லைக் அரேஞ்ச் ஜாப் ஃபார் மீ அந்த மாதிரி. ஸோ அவன் ஜீவனோ கல்யாணம் லைக் தே லுக் லைக் ஓகே சரி ஹி வாஸ் லைக் சரி நாங்கள் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறோம், லைக் ஏதாச்சும் கான்டாக்ட் இருந்தால் வில் ட்ரை கொடுக்குறோம் அந்த மாதிரின்னு. தென் ஹி வாஸ் லைக் ஜீவன் வந்து என்னன்னா சரி நீ இப்போ இதுக்கப்புறம் எங்கே தெரியல எங்கே ஒன்று ஓகே நோ ஒன் நம்ம ஒரு 1 night மட்டும் நீ என் வீட்டை ஸ்டே பண்ணிக்கோ,
நெக்ஸ்ட் டே வந்து ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து உன்னை வந்து வேலையில் சேர்த்து விட்டுறேன் அந்த மாதிரி இருந்தேன். ஸோ தே ஆல் வென்ட் பேக் ஹோம். ஸோ மறுநாள் வந்து ஹி ஆக்சுவலி ஃபவுண்ட் யாரோ ஒரு தெரிஞ்சவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அட்மின் வேலை மாதிரி ஒரு மாதிரி கிடச்சிருக்கு போல. ஸோ அங்கே சேர்த்து விட்டாங்க. ஸோ சேர்த்து விட்டுட்டு தென் கிளம்புறதுக்கு முன்னே கூட ஹி சேட் ஐம் வெரி சாரி திங்ஸ் தட் ஹேப்பன் அண்ட் ஆல்சோ இது ரொம்ப பர்சனலாக வந்து உனக்கு எஃபெக்ட் ஆகிருக்கும் தெரியும், பட் நான் நிறைய தப்பு பண்ணிக்கேன்னு கிறிஸ் வந்து மன்னிப்பு கேட்டு அவன் கிளம்பிட்டான். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அவன் தான் அந்த இன்னொரு தெரிஞ்சவங்க கம்பெனியில் அட்மினாக வேலை செஞ்சானே. எஸ். ஸோ அவன் கிளம்பிட்டான். ஸோ கிளம்பினோடனே நான் கல்யாணிக்கு வந்து she keeps on thinking about ஏன் சம்பந்தமே இல்லாம இவன் வந்தான், ஏன் சம்பந்தமே இல்லாம வந்தான் புருஷன் அவனை வந்து யோசிச்சிருக்கிறேன். சொல்றத கேளு, ஏன் வந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப யோசிக்கும் போது இன்னும் பீப்புள் சம்டைம்ஸ் மூஞ்சி மாறிடும். ஜீவன் நோட்டீசஸ் கல்யாணியோட ஃபேஸ் வந்து மாறுதுன்னு. தென் அவன் ஒரு நாள் பர்சனல் உட்காந்து பேசினான், வாட்ஸ் கோயிங் ஆன் சரி. தென் ஷி வாஸ் லைக் இல்ல லைக் everything was fine, like நான் இதெல்லாம் விட்டு ஓவர்கம் பண்ணி என்னோட ட்ராமாலாம் விட்டு ஓவர்கம் பண்ணி லைக் நவ் we are together. திடீர்னு வந்துட்டான். லைக் எனக்கு வந்து இன்னமும் உள்ள ஊர்த்துது there's something. எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. அவன் he could have like நான் டிசப்பியர் ஆயிட்டேன். ஆனா ஏன் வந்து நம்ம கிட்ட பேசணும் அது அவளுக்கு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு. தென் ஜீவன் was like சரி விட்டுரு, அவன் வந்துட்டான், அவன் பாரு he asked for forgiveness, விட்டுரு, நம்ம ஃபியூச்சரை பாப்போம். அந்த மாதிரி let's move on. அந்த மாதிரி you and I are together now, why would you think about him? ஸோ பேசி முடிச்சுட்டு ஸோ தே லைக் ஓகே வீடியோலாம் போய் தூங்கினோடனே மறுநாள் வந்து ஜீவனுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. என்னது கல்யாணி இஸ் அட்மிட் டு ஹாஸ்பிட்டல்னு. ஸோ ஹாஸ்பிட்டல் குடு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவள் வந்து அவளுக்கு வாட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. கேட்கும் போது அப்ரண்ட்லி என்ன இருக்கு, அன்னைக்கு நைட் வந்து ஷி வாமிட்டட் பிளட், ரத்தம் வந்து எடுத்திருக்கா. கல்யாணி நான் சொல்ல வேண்டியது எனக்கு ரியாக்ஷன் வருது, எவனையே ரியாக்ஷன் வருது. நான் சொல்ல வேண்டிய கல்யாணி ஸோ வந்து ரத்தம் வந்து எடுத்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா செக் பண்ணும்போது இட்ஸ் லைக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு ஈவன் ரிசல்ட் கூட தேஸ் டூ நோ. அப்புறம் வந்து தே தாட் மேபி சரி வந்திருக்கு, திருப்பி வந்துச்சுன்னா ஜஸ்ட் திருப்பி ஒரு தடவை சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே இப்போ நான் ஜீவன் தான் வந்து கல்யாணி வீட்டுக்கு கொண்டு போனேன். வீட்டுக்கு போனோடனே ஷி வாஸ் லைக் எனக்கு வந்து ஒமட்டுற மாதிரி இருக்கு. போயிட்டு நேரா பாத்ரூம் போய் வாந்தி எடுத்தா ரத்தம், திருப்பி ரத்தம் வந்து எடுக்கிறா. ஆனா இந்த வாட்டி வந்து ஓகே அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போகும்போது ரத்தம் வந்து எடுத்தால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு 3-4 வாட்டி ரத்தம் வந்து எடுத்திருக்கா. அச்சோ. As every time vomit எடுக்கும்போது her blood's becoming more and more darker. So வந்து அவ வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த 3ஆவது தடவை வாந்தி எடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் வாந்தி லைக் அந்த சர்ச்சில் போகுது அந்த மாதிரி கொஞ்சிரிங்க நானும் கதையை முடிக்கல. ஸோ இவ வந்து என்ன சொல்றாங்க, அந்த வாந்தி எடுத்தோடனே இந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ட்ரீட்மெண்ட் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 hours ஷி வாஸ் இன் த ஐசியூ. அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீ ஐசியூல வந்து தே டோன்ட் ரியலி அலோ பீப்புள் டு கோ இன் கம் அவுட்லாம். ஸோ வந்து அந்த வெளியே கண்ணாடிலேருந்து திஸ் காய் கேன் சி, அதாவது ஜீவன் கேன் சி கல்யாணி. அவன் எவ்ரி ஹவர் பார்க்கும்போது ஹர் ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங் டு பிகம் என்ன சொல்லுவாங்க அழிவு போயிட்டு இருக்கு. லைக் எவ்ரி டைம் லைக் இட் அது வந்து எப்படி நான் போன மாதிரி ஆயிட்டு வருது. as time goes on every hour வந்து அவன் மூஞ்சி வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அவன் இப்போ பாப்பானா ஓகே ஷீஸ் லைக் அந்த நீ டயர்டா இருந்தா அவன் கண்ணுக்குள்ளேயே இதாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு 1 hour கழிச்சு பார்க்கும்போது அவள் அதே தான் இருப்பா. பட் இட் பிகேம் லைக் ஸ்கின்னி அந்த மாதிரி மம்மிஃபைட். அந்த மாதிரி அவ வந்து அழிவு போயிட்டு இருக்கா. இது அவன் நோட்டீஸ் அவன் செகண்ட் அவங்களே நோட்டீஸ் பண்ணிட்டான். நோட்டீஸ் பண்ணி நர்ஸ் கிட்ட தான் சொன்னாங்க, பாருங்க அது சம்திங் ராங் வித் அந்த மாதிரி. பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் மீன் கியூட்டா பப்ளி ஃபேஸா இருக்கு. இப்போ சிக் போர்ட்லாம் தெரியுது. இப்போ சிக்கன் பருத்து ஊடி இப்போ காஞ்சி இப்போ கருவாடு மாதிரி நான் உன்னை பொண்டாட்டி பத்தி பேச சொன்னானா? ஏன் பொண்டாட்டி பத்தி ஏன் பேசி இருக்கிறேன்? ஃபியான்சே. சோ ஓகே இவன் இந்த மாதிரி அழிவு போயிட்டு இருக்கா. அவன் நோட்டீஸ் பண்ணா அந்த இப்போ வந்து தி டாக்டர் அண்ட் தி ஃபேமிலி ஜீவன் சில ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஹேட் மீட்டிங். அப்ப நான் எங்க இருக்கேன்? நீ வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ வேலைக்கு போயிட்டடா. ஓகே. So they doctor openly சொல்லிட்டான், we don't know what's going on but her cells are dying. ஐயோ, like it's like very fast dying இந்த மாதிரி. there are very high chances we can't save her. டாக்டர் why? அவ்வளவுதான் முடிஞ்சு கதம் ஏன் அவங்களை 7ஆவது மாதத்தை போட சொல்லுங்க சொல்லி அப்ப கதை ரஜினி வருவாரு. கைகோ வந்து வாந்திட்டு பார்த்தோம். ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, இவங்களோட அப்பா வந்து ஏற்கனவே ஒரு இந்த பொம்மை பார்த்தாங்களே, they called him. அவர் கால் பண்ணி பேசினார் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு.
he came to the hospital then அவ வந்து பார்த்துட்டு லைக் அவர் வெளியே வந்து சொன்னாரு உங்க பொண்ணுக்கு வந்து செய்வனை வச்சிருக்காங்க. ஐயோ, செய்வனை வச்சிட்டாங்களா? யாரு? they found out இன்னும் who put the செய்வனை அவர் கண்டுபிடிச்சார். யார் தெரியுமா? கிரிஷ். பாபா இல்ல செய்வனை அதான் 7 மந்திரம் 7வது மந்திரம் போட்டிருக்கேன். இது 8வது மந்திரம். they வந்து found out எங்க தெரியுமா வந்து செய்வனை வந்திருக்கு. ரிமெம்பர் இந்த reunion அந்த டின்னர் வச்சாங்க. கிரிஷ் கேம். மூணு பேர் தனியா கூப்பிட்டாங்களே, அப்புறம் அது தனியாக கூப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஈட்டிங். அந்த சாப்பாடுற கேப்ல தான் வந்து கல்யாணிக்கு வந்து கிரிஷ் செய்வனை வச்சிருக்காங்க அந்த சாப்பாட்டுல. உன்னை கூட்டி வச்சதுக்கு என்ன? சோ அதனால தான் மறுநாளே வந்து she vomited blood. சோ ஸ்மார்ட் ஆகி வச்சிருக்கேன். சோ தெரிஞ்சோனியே ஜீவன் got angry. Okay, so he went to the company he was working. அவதான் வேலை கிடைச்சிச்சு. அங்க வேலை கிடைச்சல. சிங்கம் என்ன மாதிரி சிங்கம் மாதிரி போறனா என்ன பிஜிஎம்? இல்ல நீ ஃபாஸ்டா போணும். ஓ பார்த்தா ஃபிளாஷ் ஒரு நாயகன் உதயம் அதுக்கு சம்மந்தமே இல்லையே. இளையராஜா காப்பிரைட் அடிச்சிட்டாரு. சரி ஃபாஸ்டா போகும்போது என்ன பண்றது? அர்ஜுனா வில்லு அந்த மாதிரி அர்ஜுனர் வில்லு போய் போயிட்டு நேரா அந்த கம்பெனிக்கு போனா சொல்லிட்டாங்க எனக்கு கிரிஷ் வேலைக்கு வரலன்னு. எங்கடா கிரிஷோட வீடு சொல்லி அர்ஜுனா வில்லு. சோ குவார்டர்ஸ் இருக்கு. நேரா குவார்டர்ஸ்குள்ள போய் கவுத்தறக்கல தே லைக் பிகாஸ் அவன் உண்டியா போல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி போனான். கதவு உடைச்சி ரூம் வீட்டுக்குள்ள போய் ரூம்ல பாக்குறாங்க கிரிஷ் வந்து இஸ் ஹேங்கிங் ஆன் தி ஃப்ளோர். டேய் அவன் செத்துட்டான்டா. அவன் தற்கொலை பண்ணிட்டான். என்ன யாரும் பிடிக்க முடியாது. அங்க கிரிஷோட பாடி பார்த்தோன்னே ஓகே ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து போலீஸ் கூப்பிட்டாங்க. As they about to leave the கிரிஷோட வீட்டுன்னு வெளியே வரும்போது he got a call from the hospital saying கல்யாணி passed away. கல்யாணி died. Then நாங்க இங்க சேர முடியாட்டியும் அங்க சேர்ந்துட்டோம்ல. எங்க இது? எனக்கு இது ஜூம் போட்டு ஆசையா. So இனிமே கல்யாணி வயசுக்கு வந்தா கடைசி வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல. so okay now இந்த எனக்கு தெரியல. அவன் சொல்ற கதையெல்லாம் நீயே பேரை போட்டு அது அந்த பேரை சூஸ் பண்ற. நானே சொன்னேன் அவசரப்படாத பொண்டாட்டி இல்ல இப்ப தெரிதா யானை இதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு. ஓகே இப்ப வந்து கல்யாணி இறந்துட்டாளா? நார்மலி வந்து இந்தியன்ஸ் வந்து அந்த 16 days இருக்கும் அந்த கருமதி வரதுக்கு முன்னே. அண்ட் இந்தியன் பிலீவ் தட் 16 நாளுக்குள்ள வந்து அந்த ஆவி வந்து இறந்து போன ஆவி அந்த ஏரியா தெரிஞ்சவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கணும். இப்போ அந்த 16 daysல வந்து கல்யாணி வந்து appeared in ஜீவனோட கனவுல. என்ன மாதிரி கனவுனா she'll come she'll ask forgiveness. she said எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். எல்லா தப்பும் நீ தான் பண்ண. கல்யாணி will say எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன யாரும் தப்பு பண்ண விடலையே. எல்லா தப்பும் ஒரு தடவை தப்பு பண்ண அவன் பண்றான்டா. So actually my first ex right something like this happened. ஆமாவா? Because I didn't want to have sex with her. Then after that I came to Subang. You want sex with everyone? No. No. So I came to Subang. Okay. என் ஃப்ரெண்ட் ஃபோன் எடுத்து சொன்னா, டேய் சிரம்பான் வரியா? ஏன் உன் எக்ஸ்னால 2 ஸ்கூல் சண்டை போடுது. ஏன் அவளோட வீடியோ வெளியே வந்துருச்சு. என்னடா சொல்ற? போன வருஷம் அவன் வந்து இந்த பையனோட படுத்திருந்தான். இந்த அப்புறம் 2 மாசம் கழிச்சு இந்த பையனோட படுத்திருந்தான். ஸோ 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் ஏன் கூட தாண்டா இருந்தா நீ போடல அவ மத்தோட. Then I found out like there was a lot of videos. எங்க இருக்கு? நீ பார்க்கல, எல்லாரும் பார்த்துருக்காங்க. இல்ல எல்லாரும் பாச்சிருக்காங்க என்னை தவிர. நீ இல்ல நீ வந்து அந்த போஸ்டரோட விட்டுட்ட, அந்த டீசர் கூட நீ பார்க்கல. அவங்க எல்லாம் மெயின் படமே பார்த்துட்டாங்க. அவன் மெயின் படம் போஸ்ட் படம் 100 days celebration எல்லாம் பண்ணிச்சாங்க. நான் எதுவுமே பார்க்கல. நீ கேள்விதான் பட்டியா? அந்த வீடியோ படம் வழியா போகுதுங்க. வீடியோ அனுப்பும்போது நான் அப்படி பார்த்துட்டு அன்னைக்கு வாட்ச் 10 செகண்ட் பார்த்துட்டு நான் வரல. நான் இருக்க வேண்டிய இடம்டா, நான் பூர வேண்டிய இடம். நீயா நானா? நீ தப்பு சொன்ன, நான் இருக்க வேண்டிய இடம். அவன் எனக்கு கிரீஷ் அவன் மைண்ட் வாய்ஸ் நான் பேசுறேன். மைண்ட் வாய்ஸ் மாதிரி இல்லையே. நீ அது குமர் மனசு குமர் இல்ல. நான் இந்த மாதிரி கனவுல வந்துட்டு இருக்கும்போது he felt something is wrong. ஏதோ ஒரு வந்து தப்பா நடந்திருக்கு. அந்த மாதிரி தப்பா தான் நடந்திருக்கு. என்ன சரியா நடந்திருக்கீங்க? ஓகே now you இப்ப என்னன்னா they met the Bomo சாமியார் பார்த்து கிளியர் பண்ணிருக்காங்க. now the actual news came out. இந்த செய்வன மேட்டர் இருக்குல்ல, initially when they were Krish and Kalyani were in relationship அது வந்து சரியா போல. and Krish is the toxicனால he of course abuse அதெல்லாம் பண்றான், but he doesn't want to let go Kalyani, கூடயே வச்சிருக்கணும். so அவன் என்ன பண்ணிருக்கான், ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே வந்து ஒரு செய்வனை வச்சிருக்கான் அவளுக்கு தெரியாம. that means she cannot be separated with him.
அந்த மாதிரி. ஆனா ஏதோ ஒண்ணு வந்து ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இருக்க வக்கு இல்ல, சேவன் வச்சு தான் பண்ணுவியா? ஓகே கேளு, நல்லா கேளு. பிரியாம இருக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கான். பட் எண்ட் ஆஃப் தி டே தே ஆக்சுவலி broke up பண்ணாங்களா. ஸோ இவனுக்கு வந்து ஒரு 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 சந்தேகம், நான் செய்வேன்னு வச்சேன், அது எப்படி பிரேக்கப் ஆக வாய்ப்பு இல்லையா அந்த மாதிரி. நான் சேவன் வச்சேன். இவன் கிறிஷ் வந்து நான் சேவ் பண்ண வச்சு எப்போ பிரேக்கப் அந்த மாதிரி யோசிக்கும் போது என்னன்னா இந்த சேவ் பண்ண மேட்ரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே கல்யாணி ஃபவுண்ட் அவுட். நான் வாட் ஷி டிட், அவ கிறிஷுக்கு சேவ் பண்ண வச்சா லைக் யூ லீவ் மீ, ஷி லீவ் மீ. ஏய் வச்சவங்கிட்டே வைக்கிறியா? நீங்க ரெண்டு பேரும் விளையாட்டு both party play basketball with my life. இப்ப தெரிதா நான் பொண்டாட்டி வேணாம்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன். இன்னொரு ட்விஸ்டா? சோ என்ன தெரியுமா, இப்ப ரிமெம்பர் they said Chris died and then he disappeared. அவன் என்னன்னா இவ வச்ச செய்வனைய கிளியர் பண்றதுக்கு தான் அவன் இத்தனை மாசம் அவன் காணாம போயிருக்கான். So as he was like, அவன் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பொம்மை கிட்ட போய் மன்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து he got the news that இவ உனக்கு நீ வச்சத தெரிஞ்சு இவ பதிலுக்கு வந்து உனக்கு வச்சிருக்கா அந்த மாதிரி. he got angry, இவளை ரிவெஞ்ச் பண்ணதான் அந்த 8 மாசம் கழிச்சு அந்த டின்னருக்கு வந்து இவ வந்திருக்கா. So he came, அவன் சூனியத்துல வந்து அவ சாப்பாடுல வந்து சூனியம் வச்சுட்டான். So she died. She died. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கிறிஸ் சூனியம் வச்சான் தெரியுமா, ப்ராசஸ் வந்து சரியா போவாதனால அது திருப்பி அவனுக்கே வந்து so the moment she died அந்த ஸ்பிரிட் வந்து அவனுக்கே திருப்பி அடிச்சிருச்சு because அந்த ஸ்பிரிட் வந்து ஓனர் இல்ல. So he committed suicide. He couldn't take the அவன் வந்து இப்ப இவனுக்கு என்னன்னா அந்த உயிர் தானே, so போனோனே திருப்பி அவனை ஹார்ன் பண்ணோனே he couldn't take it, he committed suicide. Fucker. You just told me Romeo Juliet story with Sonia, no? என்ன Romeo ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி தான் கதை. ஆமாவா, ஜூலியட் செத்து போயிட்டாரு சொல்லிட்டு அவன் வந்து போயிச்சு கொண்டு. நீ அந்த ரோமியோ ஜூலியட் சொல்றியா? நீ எந்த ரோமியோ போயிட்ட? ஜேம் ரேவ் நடிச்ச நானும் லோக்கலான ஆளை கூப்பிட்டு கதை சொன்னா ஜேம் ரேவ் படம் கதை இப்படி இருக்காதே. ரெண்டு பேரும் சூனியத்திலே லவ் பண்ணிட்டு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டேன். அதான் சொன்னேன் பொண்டாட்டின்னு வரல சொன்னா கேளு. ஸோ இதுதான் வந்து ஜீவனுக்கு நடந்த ஒரு கதை. இந்த கதை வந்து ஜீவன், அதாவது அந்த கேரக்டர் சொல்லல, அந்த கேரக்டர் இதெல்லாம் பார்த்து இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஆர்டிக்கல் டைப் பண்ணியிருந்தான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி கதை நடந்திருக்கு அந்த மாதிரி, லைக் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் மாட்டி, லைக் ஆக்சுவலி என்னன்னா பதில் சூனியம் வச்சிருக்காங்க. ஸோ அதான் சூனியம் வச்சாலே திருப்பி உங்களுக்கு சூனியம் அவங்கள வச்சாங்களோ எனக்கு தான் வச்சாங்க. விர்ச்சுவலா அவனுக்கு வச்சாங்க, பிசிக்கலா வந்து மற்ற ரெண்டு பேரும் மங்ஸா இல்ல. அவங்க மோஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இப்ப சொர்க்கத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொர்க்கத்துலயே எங்கயோ ஆவியா வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ஏய் பொண்டாட்டி பத்தி வந்து ஒரு பேசாதன்னு சொன்னல. சாரி நான் ஃபியான்சி அவனை போட்டா பதிலுக்கு இவன் அவனை போட்டான் சூனியத்தை. சரி விஜய் பத்தி என்ன சொன்னீங்க? ஓ எஸ் எஸ் ஓகே. என்னன்னா நீங்களாம் வந்து வரணும். என்னன்னா வந்து ஐ அம் டூயிங் வரணுமா? எஸ் கூப்பிட மாட்டலையே, கட்டாயப்படுத்தி கட்டி நீங்களாம் வரல சூனியத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்றா. ஓகே என்னன்னா on 1st of March I am doing a game show. ஓகே கேம் ஷோ. நான் என்னோட இன்ஸ்டால இருந்து இந்த படம் கண்டுபிடிக்கிறதா இருக்குல்ல, எப்படி பிரைவேட் கேம் ஷோவா? என்னோ இஸ் ஸ்கூல் பார்ட்டி எல்லாம் இருக்குமா? நான் எங்க வைக்கிறேன் நான் சொல்றேன். அந்த மாதிரி நீ எதிர்பார்க்கிற கேம் ஷோ கிடையாது. சோ எங்கன்னா ஐ அம் டூயிங் இட் இன் ஹைக்கூ. இட்ஸ் இன் பங்ஸா. இஸ் a bar. சோ வந்து பார் அப்ப தண்ணி ஃப்ரீ ஃப்ளோ. ஓ சொல்லிருவா இல்ல டாவ் யூ தண்ணி ஃப்ரீ ஃப்ளோ இல்ல நீ சொல்லு, ஆனா காசு கட்டிக்கோ. பட் என்னன்னா they are actually we are collaborating and then we are selling tickets. Okay. So it's like 40 ringgit per person. ஆனா வந்து லிமிட்டட். ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து டிக்கெட் வாங்கினா you will get a drink free. So வந்து actually ஒரு ஹை பிரைஸ்க்கு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மூஞ்ச நம்பி 10 பேர் வருது ரொம்ப அதிசயம் தான், அவ்வளோ ப்ரைஸ்லாம் வேணாம். பிகாஸ் இட்ஸ் அ பார்னால. ஸோ அவங்க ரொம்ப கூட குறைக்க முடியாது, நம்மளோட லைவ் ஷோ மாதிரி பண்ண முடியாது. ஸோ பார்க்குன்னு லைக் தே வில் கிவ் அ ட்ரிங்க்னா அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி ஓகே ஒரு 40 ringgit per person அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் கேம் ஷோ அண்ட் தென் யூ கேன் பி இன் குரூப். ஸோ வந்து as you win நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் போய் ஜெயிக்கும் போது யூ வில் கெட் ப்ரைஸஸ்லாம். அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம். ஐ கேன் அப் யூ. நீங்க இல்ல நான் வந்து உன்னை அப்படி வந்தீங்கன்னா இப்போ நீங்க யாராச்சும் வந்து கிறிஷோ ஜீவனோ நாங்க எங்க டீம்ல சேர்த்துக்கலாம், எடுத்துங்க பிரச்சனை இல்லை. என்ன எங்க வந்து ஏலத்துல ஓடுற மாதிரி ஆஃபர் ஓட்டிட்டு இருக்க அந்த எடுத்துட்டு போங்க. அவன் என்னன்னா கல்யாணம் எடுத்து இருக்கா, என்ன ஏலம் எடுத்துருக்க, நானா உனக்கு வண்டி மாதிரி இருக்கா, எங்களை பார்த்தா தேவடியா மாதிரி இருக்கு. சோ பேசிக்கா வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச். சரி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா கேம் ஷோல நாங்க பார்த்தோம் அத வின்னர்
வின்னர்னா அப்ப நாங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோமா நாங்க தான் வின்னர் இல்ல வின்னர்னா யூ வின் மீன்ஸ் யூ கெட் பிரைசஸ்ல. என்ன கிடைக்கும் அது சொல்ல முடியாது, அது சஸ்பென்ஸ். அது போஸ்டர் வரும்போது தான் எனக்கே தெரியும். தெரியல அப்ப நீ டிசைடே பண்ணல. இல்ல பிகாஸ் அது மேனேஜ்மென்ட் பாத்துக்கறாங்க. சோ ஐ அம் ஜஸ்ட் ஹோஸ்டிங் தி. எனக்கு என்னமோ எங்கள தான் பிரைஸ் தூக்கி போடுற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். நான் மேபி வந்தா வருவேன். நான் ஒரு வாரம் யோசிக்கிறேன். பட் இட்ஸ் ஆன், அது வந்து ஒரு சண்டே நடக்குது. சண்டே வந்து 4 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும். இந்த எபிசோட் வரும்போது டிக்கெட்லாம் வெளியே ஆயிரும். பட் அப்படி யூ வாண்ட் டு பை டிக்கெட் மீன்ஸ் ஐ வில் ஷேர் தி போஸ்டர், ஸ்கேன் பண்ணி யூ கேன் பை அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஸோ ஐ திங்க் இட் பி எ ஃபன். ஏன்னா முதல் தடவை வந்து லைக் இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி கேம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் வெளியே பண்ணும்போது தென் ஆக்சுவலி ஹைக்கூ அந்த பா கூட பேசும்போது தேவ் லைக் உங்கள் கான்டென்ட் நல்லா இருக்கு, வாங்க நான் மர்ஜ் பண்ணி ஒன்று பண்ணலாம். ஸோ ஐம் டூயிங் இட், ஐம் ட்ரைங் இன் ஃபர்ஸ்ட் டைம். இது நல்லா இருந்துச்சு, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, ஹைக்கூக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஸோ மேபி வந்து இது தே செட் we will do this like every or 3 months once. அந்த மாதிரி ஒரு கேம் செஷன் மாதிரி வைக்கலாம். சோ இது just ஒரு ட்ரையல் தான். ஆள் வராங்களா, ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குன்னு மானத்தை வாங்கிறது போங்க. சோ ப்ளீஸ் எல்லாம் வாங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் இருக்குன்னா must be 21 above. yeah because it's a bar நால so make sure you all 21 and above. ஏனா அது வந்து ஒரு பார். சின்ன பிள்ளைங்க என்னால வர முடியாது. ஏன் நான் 21 கிட்ட இருக்கேன். சிவாஜி நீ போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் 25 சொன்னேன். எனக்கு வயசு வந்து இந்த ஸ்கேன் இது பாத்திருக்கியா, இந்த சஹாம் மாதிரி அது மாதிரி வயசு ஏறி இறங்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி என்னோட வந்து ஏஜ் வந்து ஏறிட்டு இறங்கிட்டு அதான் கொஞ்சம் ஏறி இறங்கி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் 21 above. அது வந்து பால் நடக்குது 1st of March. So obviously you have to be non-Muslim. ஆமா தயவு செஞ்சு. ஸோ அப்படி இவளை காம வந்து என்ஜாய் பண்ண போனா இவளை அப்ப ஹலால் செக்ஷன் தந்துரு, தனியா தந்துரு. நான் பார்ல கேள்வி கேட்டு போறேன். என் பொண்டாட்டி கடையில் வந்துட்டு இருக்கிறேன், ஏன் அதுல வந்து இருக்கேன், இதுல வந்து ஹலால் வந்துட்டு இருக்கிறேன். 7 மணிக்கு அப்புறம் ஹலால்ல அவங்க புக்கா போசா ஹலால். ஆமா அங்க ஹலால் கிடையாது, அது பாரு. So yeah. So நாங்க ரெண்டு பேரும் வரணுமா? Yeah, please come. But oh yes, ஆமா it's a Vijay based game show. So மறக்காம போய் பாருங்க. So நம்மளுக்கு வந்து போன வாரம் வந்து எம்ஜிஆர் வந்து கதை சொல்லிட்டு எம்ஜிஆர் கதை சொல்லிட்டாரு. ஆமா ஆமா எம்ஜிஆர் கதை சொல்ல. எம்ஜிஆரோட பிள்ளை, எம்ஜிஆர் பேர பிள்ளை, எம்ஜிஆர் மகனா? அத்தது அத்தமால ரைட்ல ஓடல. ரைட்ல ஓடலையா? ஓடுதே. நீ அவன் எப்போதும் அவன் வாய்ஸ் மாத்தினானா அவன் தங் வந்து கட்டணக்காயிரும். கட்டனாக்கா? ஓகே. சோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு கதை சொல்றதுக்கு இல்ல, இது வந்து எம்ஜிஆர் இன்டர்வியூ குடுப்பதான். எம்ஜிஆரா? சரி நீ எம்ஜிஆர், நான் ஸ்ரீதேவி மாதிரி கொடுக்குறேன். இல்ல நீ இல்ல எம்ஜிஆர் பேர் யாருது? சரோஜாதேவி மாதிரி. கோபால் ஹை பிச்ல பண்ணாலே சரோஜாதேவி. சரி நான் பண்றேன். ஓகே இல்லைகி என் தங்க பையன் கதை சொல்ல போதா யாருன்னா எங்கள் அத்தானுக்கு அத்தான், ஒத்தானுக்கு கிருஷில் பெண்களின் கனவு கண்ணன் கனவா புதிச்சு சோத்தம் புதிப்பான். கற்பனைக்கர் மன்னன், கற்பை எடுக்கும் ஒரு கண்ணன். அங்க போக கூடாது. அங்க போவாம சுடுகாதுக்கு போவோம். ஒரு வல்லவன் படத்துக்கு ரீமா சென்னா அவன் பாக்கெட்ல இருக்குது லீமாப்புல சேன். நான் எப்படி ஐயா நான் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட, நான் இப்போ ராதா உடனே மூடு வந்துடும். போன கதையில என்ன வச்சு செஞ்சாங்க, திருப்பி இந்த கதையில என்ன செய்ய முடியாது. அதனால அற்புதமான கதை இன்னைக்கு யாரு வந்திருக்காங்க? அற்ப மன்னன், கனவு கண்ணன், பெண்கள் மனதில் கற்பறிக்கும் மன்னன். எல்லா கனவுலயும் கிறிஸா கிஸ் பண்ணும் கிறிஸ். ஓகே சோ எம்ஜிஆர் இவங்க பண்ணிட்டாங்க, நான் பண்றேன். பண்ணடா ஐயா என் தம்பியா நீ என் மாடுலேஷன் எதுக்கணும்? நான் வந்து டெமோ பண்றேன். ஐயோ தவறு, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 2 விரல்ல எது மூக்கு அப்படி சிந்தி விடணுமா? இல்ல எதுங்க ஏடுறா பண்ணி என்ன நானும் இழுக்கிறதா விட வேற. ஐயோ தப்பு, இல்ல அதை எடுத்து நம்ம வந்து மூக்கு சொதித மாதிரி விரல கொண்டு போ, வாய்க்குது குந்தி வந்து முத்தம் கொடுக்குறது மாதிரி சவுண்டு குது. அந்த சவுண்ட்ல அலை காத்து, அதனால அப்படி வரணும். ஐயோ நடு விரல வேணாம், நீ விட்டுட்டு மோந்து பார்த்துட்டு
பல்லு வலிக்கலையா? சொல்லுப்பா. So, இது இந்தோனேஷியால கடந்து இந்தோனேஷியால கதையில எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க? ஒரே ஆம்பளை மத்தவங்கலாம் பெண்ணு. ஓ ஸோ இந்த கதையில சரி, okay, ஜீவன் வச்சுக்கோ. நீ உண்மையே யோசிச்சு பாரு, இந்த கதையில நீ வேணுமா? பரவாயில்ல, இந்த கதையில எனக்கு கதையில எவ்வளவு அடிபட்டாச்சு. அவ்வளவு அடிபட்டாச்சு. ஓகே, நீ ஆசைப்பட்டு கேக்குறதுனால நீ அது கதையில. ஓகே ஜீவன். ஓகே, சோ இது வந்து இந்தோனேஷியால நடந்த ஒரு எத்தனை பெண்கள்? ஆக்சுவலி 2 ஆம்பளைங்க இருக்காங்க. சரி, அப்ப நான் பூனனும் ஜீவனும். ஓகே இருந்துக்கலாம். மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஆம்பளை, சைட் கேரக்டர் ஒரு ஆம்பளை. ரெண்டுல யார் சூஸ் பண்ணிக்கீங்க? எடுத்துக்கோ, எது வேணா. அந்த கதையில மெயின் கேரக்டர், சைட் கேரக்டர். ஓகே, நான் மெயின் கேரக்டரா? அப்ப இன்னும் நடக்க போதும் உனக்கு. என்னச்சுதான் செய்ய போறான்? அவன் சொல்லும் போதே யோசிச்சேன், எதுக்கு மெயின் கேட்டதுக்கு என்னமோ நடக்க போது. அவன் நடுவுல நான் உட்கார்ந்ததுக்கு நானாச்சும் அவனுக்கு வார்னிங் கொடுத்தேன். ஆடே பொண்டாட்டி வேணாம், நான் வார்னிங் கொடுத்துட்டேன், அவனே ஓகேன்னு சொல்லிட்டான். ஓக்குற மாதிரி இருக்கு. ஓகே சொல்லு. இது வந்து ஜீவனோட, அவன் ஒரு கார்டியன். அவன் வந்து ஒரு பிள்ளைய வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கான். ஜனநாயகன் என்ன? ஓ, பகவத் கேசரி. ஆர்மிக்கு போற சைன் அப் பண்றேன். அவசரம் வேணாம். ஹம்பிளி ரிக்வெஸ்ட். நான் சைட் கேரக்டர் மாதிரி, எனக்கு அது வேற மாதிரி தம்பி. சார் நம்ம வந்து வில் எடுத்து அச்சு அடிச்சாச்சு சார். எனக்கு முடியல, நான் முடிவு பண்ண முடியாது. கல்யாணி தான் நல்லபடியா தான் போகுது. சொல்லி சரி, நம்ம பாசிட்டிவா யோசிப்போம். கிறிஸ் மேல எனக்கு அதுதான் நீ வைக்கிறது இருக்க. ஓகே சொல்லு. சோ அவன் வந்து ஒரு கார்டியன் இருக்கு. கல்யாணி வந்து கார்டியன் அவளோட பழைய வீட்டை வந்து விக்கணும் ட்ரை பண்றான். பழைய வீடா? ஏன்னா ஜீவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான், கிரிட்டிக்கல் கண்டிஷன். அண்ட் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வருது. ரொம்ப நாளா அந்த வீடு விற்க முடியல. ஏன்னா அந்த வீடு வந்து கல்யாண பேர்ல தான் இருக்கு. ஓகே, அந்த வீடை ட்ரை பண்றதுக்கு தான் பூனன் வரான். ஏன்னா பூனன் வந்து வீடியோ ஏஜென்ட். வீட ட்ரை பண்ண அந்த வீடை விக்கிறதுக்கு. வீட விக்கிறதுக்கு ஒரு பொண்ணு. ஹலோ சார், எப்ப நீ வந்த? வீட வைக்கலாம்னு யோசிச்சேன்டா. ஒரு பொண்ணு செல்ல வந்துறீங்களா? நான் தான் சேல்ஸ் மேனேஜர். ஹலோ, ஐ அம் கண்ணு. சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். மறக்க முடியுமா? என்ன மறக்க முடியுமா? முத நாளா டாவி கால் எடுத்து வைக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள. நான் எடுத்து வித்து காமிக்கிறேன் சார், இந்த வீடு என்ன மாதிரி வீடு. நான் விட்டு காமிக்கிறேன் சார். அது என்ன கல்யாணி விட்டு இந்த மாதிரி விட்டு காமிக்கிறேன். பை தி வே, கல்யாணி அந்த வீட்டுக்கு போகாது. ஓகே, பிகாஸ் தேர் சம்திங் ஹேப்பன் இன் தி ஹவுஸ். கல்யாணி அந்த வீட்டுக்கு போகாது. கல்யாணி வந்து அதனால தான் அந்த வீடை வந்து நான் அங்க போக மாட்டேன், நீங்களே ஏஜென்சி கொடுத்து வித்துருங்க. I would like to humbly request. I would not like to be the story. டேய், கதை ஆர்வமா இருக்கு. சொல்லு. அப்ப இந்த பூனன் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் அந்த வீட்டுல என்னதான் இருக்குன்னு. அந்த வீட்டுல வந்து ஓகே, அந்த சைட் நான் லேட்டா சொல்றேன். ஒருத்தவங்க வந்து தூக்கு மாட்டி செத்துருக்காங்க அப்படின்னு. கிறிஸ்டா முத கதையில இப்ப அதையும் நீ வெட்ட முடியாது. சோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பேக்ரவுண்ட் கதெல்லாம் சொல்லலாம். அவன் பேக்ரவுண்ட் கதெல்லாம் சொல்ல போறது. ஓகே, டாவி வந்துட்டு ஓகே அவ்வளவுதானே, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிருக்கான். நிம்மதியா இருக்க கொஞ்சம் வீடு ஓனர் தான். ஓனர் போய் கல்யாணி ட்ரை பண்றேங்க. என்ன இவ்வளவு நேரம் ட்ரை பண்ண சொல்ல, கல்யாணி ட்ரை பண்றேன், வீடு வைக்க தான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியாது. கேப் கடிக்கிறதுல முடியல. எங்க போய் சொல்லு. My lord, I like to humbly request not to be part of this. கடைசி கட்டத்துல நீங்க சிரிக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால கேரண்டி பண்ண முடியும். பொழப்பு சிரிக்குமா? வீடு விக்கிறதுக்கு பூவனன் வந்து வீட்டுக்குள்ள போறான். போயிட்டு படம் பிடிக்கிறதுக்கு அந்த வீடோட இதெல்லாம் படம் பிடிச்சிட்டு then he put the camera and he like painting, and அந்த கேமரா வந்து painting
ஸோ அவன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், ப்ராப்பரா வீடியோ எடுத்துட்டு வீட்டை மட்டும் தானே, வீடியோ மட்டும் தான். அவன் கேமரா வச்சுட்டு தென் ஹி வாக் டு தி பால்கனி, தி கேமரா ட்ராப் while recording. வட போச்சு. இல்ல அப்ப இதான் சாக்கு திருப்பி வருவேன். தென் அந்த நோ இரு அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது you can see there's something, அந்த வீடியோ நீ திருப்பி ப்ளே பண்ணும்போது you can see something pushed, and நீ எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு கால் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீ திருப்பி ரீப்ளே பண்ணும்போது லைக் சம்திங், என்ன அது இந்த வீட்ல இருந்து ஒரு கால் வச்சு மாதிரி பெரிய டெரண்டினோ காலை மட்டும் தான் எடுப்பேன். no there's someone standing next to you. ஏன்னா நீ இப்படி கேமரா எடுக்கும்போது லைக் you can see immediately there is a motion, then you feel very uncomfortable. போன வந்து சரி இதோட போதும்னு சொல்லிட்டு he felt that because இது ஒன்றும் மொத தடவை இல்லை போனனுக்கு இந்த மாதிரி வீடு சேவைக்கு விடுறதுக்கு, ரெண்ட் விற்கிறதுக்கும் சேவைக்கு விட்டுறதுக்கும் இல்லை. அவன் இந்த மாதிரி வீடெல்லாம் சேவைக்கு விட்டுருக்கான். ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு ஆள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு ஆள் வந்து கிறிஸ் வந்து போன் அடிச்சு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த வீட்டில் நான் இருக்க போறேன் சார், ஆனா எனக்கு வாங்குறதுக்கு இல்லை, இது ரெண்ட்டுக்கு விடுவீங்களா அப்படின்னு. ஒரு தடவை இல்லை நிறைய தடவை இல்லை மந்த்லி வரணும்னு என்ன வீடு வாங்க போறேன். yes of course என்ன இன்னைக்கு வர கதை எல்லாம் ரொம்ப பர்சனல் கனெக்ஷன். ஆமா ஆக்சுவலி இந்த கதை படிச்சு பார்த்தா எனக்கு அதே தோணுச்சு. இல்ல சரி அது ஒரு இன்சைட் ஜோக். ஐம் சாரி இன்சைட் ஜோக் இல்ல, இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா சொன்னா ரெண்ட் கூடலான்னு கேட்டிருக்கேன். தென் அவன் சொல்லியிருக்கான் இல்ல ஓனர் இது விற்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க, இது ரெண்ட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான். தென் ஹி pass this information to the owner. கல்யாணிக்கு சொல்லி இந்த மாதிரி வீடு வந்து இப்போதைக்கு யாரு வாங்குற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி வீடு வந்து நீ விற்க முடியாது ரொம்ப ஈஸியா, பட் நீ ஏன் முதல்ல ரெண்ட் உனக்கு கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்ல எனக்கு விற்க தான் வேணும், பட் எனக்கு செலவுக்கு காசு இல்லை இது எப்படின்னு இருக்கும்போது ஷீ இஸ் லைக் சரி அப்போ கொஞ்ச நாளைக்கு இது ரெண்ட் விட்டு நீ வாங்குற வரைக்கும் பார்க்கலாம், மேபி 1 yearக்கு மட்டும் கான்ட்ராக்ட் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு வாங்குற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. தென் he said ஓகே நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு. எவ்வளோ நாள் இருக்க போறீங்கன்னு கிரீஸ் கேட்கும்போது நான் ஓகே நான் எனக்கு ஒரு 2 years இல்லை 1 year மட்டும் இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. தென் he said ஓகே நான் அது வரைக்கும் நான் வேற வீடு பார்த்துக்கிறேன் எனக்கு. தென் he didn't say it's a haunted house or whatever. கிரீஸ் வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது he felt okay everything is nice, அவங்க எல்லாம் செட் அப் பண்ணிட்டு எல்லாம் வீட்டில் இருந்துட்டு. Then the first day itself he was not feel good about it. ஏன்னா கல்யாணம் வீட்ல இருக்கா இல்ல அவன் உனக்கு ஏன் அவன் வீட்ல இருக்கணும், அவன் எங்க இருக்கான்னு இப்ப தெரிஞ்சானல உனக்கு ஏன் நான் இவ்வளவு என் கிளையன்ட்ல அவங்க கிளையன்ட் பண்ற வேலை நீ பண்ணிட்டு என்ன மாதிரி கிளையன்ட் அவங்க வீடு வீடு என்ன வீடு சின்ன வீடு பிளான் பண்றாங்க, நாங்க ஒரு ஓரமா இருந்துக்கிறோம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, இதுக்கு பட எனக்கு கல்யாணம் மேல ஆசை, கல்யாணி பார்க்கும்போது ஜாட கல்யாணி 2 days கழிச்சு அவன் திருப்பி போன் அடிக்கிறான் ஏஜென்சி கிட்ட. கிறிஸா லைக் இது இந்த வீட்ல யாராவது செத்து இருக்காங்களா இதுக்கு முன்ன ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னு கேட்கும்போது எனக்கு தூங்க முடியல, டெய்லி ஒரு லேடி வந்து கனவுல வந்து வீட்டை விட்டு வெளியாவு இது உன் வீடு இல்லைன்னு சொல்லுது. ஒரு லேடி இந்த மாதிரி சொன்னா அந்த லேடி தான் இவன் கனவுல அவனை வெளியே தூங்க விட மாட்டான், ராத்திரியால கொஞ்சமாச்சும் விட மாட்டான், தூங்க விட மாட்டான். கதைக்கு வந்து அந்த கிறிஸ் அந்த மாதிரி பட் கதைக்கு வந்து ஜீவன் அப்படி அப்படி நிஜ வாழ்க்கையில ஜீவன் அப்படி இல்ல. எனக்கு இங்க போய் முடியும். கிறிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் அந்த மாதிரி என்னால தூங்க முடியல, இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் செத்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா ஓகே அவன் வந்து சொல்லியிருக்கான் ஓகே நீ வந்து ப்ரே பண்ணிட்டு நீ உனக்கு வந்து இந்த மாதிரி உஸ்தாத் கான்டாக்ட்லாம் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் யார் போன்னு சொல்லியிருக்கான். சரி அந்த மாதிரி வந்து நான் பேசி சொல்றேன். இந்த வீட்டுல வந்து அது நார்மல் தான், எல்லா வீட்லயும் இந்த மாதிரி இருக்கும், ஏஜென்ட் இந்த மாதிரி போய் சொல்லி தான் ஆகணும், இந்த மாதிரி நார்மலா இருக்கும் எல்லா வீட்லயும். இந்த ரொம்ப நாள் வீடு வந்து பொய் எப்படி சொல்றேன்னு கிறிஸ் வந்து சொன்னது இவனும் வந்து இந்த போமெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாத் வந்து ப்ரே பண்ணிட்டு he also said இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிடு. யார் கிறிஸ் கிட்ட இது உனக்கு சரியில்லை இந்த வீடு, there is இந்த ஸ்பிரிட் வந்து வெஞ்சன்ஸ்ஃபுல்லா இருக்கு and it will definitely when it gives warning you need to listen to it அப்படின்னு. ஆனா நான் காசுலாம் கட்டிட்டேன். இப்போ இவன் வந்து இப்ப யாருக்கு இதுனா அவன் வச்சிருக்க அவனுக்கு ஆப் வச்சுக்கிட்டான். ஏன் உஸ்தாட் அனுப்பி விட்டு அவன் உஸ்தாட் உண்மையை சொல்லிட்டான். இப்ப வந்து அவன் கேக்குறான் இப்ப எனக்கு என் டிபாசிட் வேணும், நீ வந்து டிபாசிட் வேணும், நீ வந்து நீ ஏமாத்த என்கிட்ட இந்த வீடு கொடுத்துருக்க, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படி அப்படின்னு. ஓ இது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? ஐயோ
ஏயா அவார்டா குடுக்குறாங்க. உனக்கு போன் அடிச்சு மக்கனால கிறிஸ்துடா இந்த கதையிலையுமா கிறிஸ்துக்கு மாட்டிருந்துட்டான். இந்த கதையை தூக்கு மாட்டிருந்துட்டான். ஆமாவா சாவுடா அவனை பிடிங்க சார். வாட் a coincidence, but yes. இப்ப போலீஸ் கேஸ் ஆச்சு. தென் சீரியஸா தூக்க மாட்டேன்னா இங்க அந்த வீட்லயா? அந்த வீட்டே. சோ ஓகே தென் இப்போ வந்து டாவி வந்து ஃபக் ஐ அம் ஃபக்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ இது உன்னோட வீடுடா. இது ஆக்சுவலி யூ ஸ்டில் ஏஜென்ட், யூ ஸ்டில் ஹேவ் டு மேனேஜ். கல்யாணி சோ இப்போ வந்து போலீஸ் கேஸ் என் கல்யாணி பத்தி நீ ரொம்ப நேரம் இல்ல இவர் வந்துட்டாரு. கல்யாணி பேர் மாத்தலாமா? இல்ல இது கதை கல்யாணம் கரெக்டா இருக்கும். கிரிஷ் ஆசைப்படுறாரு. Humbly I would like to request. What is the application to change? What is the procedure to change the name? ஆனா இந்த கதையில நீ ஹாப்பியா இருப்ப ஒரு கட்டத்துக்கு. ஆமாவா? ஏன் கம்பி ஏறிமா? ஐயோ இருக்கு வேணாம். தப்பு தப்பாயிரும். ஐலடி சோ வாடியா அவா My wife. சார் இது கதையில வைஃப் இல்ல சார், கார்டியன். My guardian. so Sorry, my child. how do I tell you? போலீஸ் கேஸ் ஆச்சு. ஒரு few months ஆச்சு. இப்போ வந்து இந்த வீடு வந்து somehow you need to rent it. so இப்போ வித் ஆகணும் இல்ல ரெண்ட் ஆகணும். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்த வந்து கேட்டிருக்கு. பழைய இது நான் போஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு. அவன் போன் அடிச்சு இல்ல இந்த வீடு நான் இப்ப ரெண்ட் இல்ல, பட் he hesitated to tell again. அவன் வேற காமிக்கணும்ல, கொம்பு முளைக்குது அப்படி. நன்றாக பார். இந்த வீட்ல பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த வீட்ல இந்த வாட்டி பட் he tell the truth. என்னன்னா செத்தது போலீஸ் கேஸ்லாம் சொல்லல. இந்த வீட்ல ஏற்கனவே ஒரு ஆள் செத்து இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் தி ரிஸ்க் ஐ அம் ஓகே. எனக்கு வந்து நான் வாண்ட் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. லைக் பல பேர் வந்து சட்டையை கழட்டுறப்ப ஓப்பனா சொல்ற. நீ மட்டும் வீடு ஏஜென்ட் ஆதினா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது. நீ வீடு வைக்க மாட்டேன். வீடு கிடைக்கிறதுக்கு அப்புறம் எம்டி ஒரு இடம் வாங்க போலாம் ஒரு ட்ரையல் பாப்போமா. வீட்டுல குடும்பத்துல இப்படி நடத்தவே பார்த்துருவேன். எப்படி தான் வீடு முடிப்பேன் சார். நீங்க வீடு வந்து கீழே பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார். உங்க ஒய்ஃபோட நான் மேல பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தங்குற போது என்னென்ன பண்ணுவேன்னு நான் பண்ணுவேன். என்ன எலிசத்தெல்லாம் கேக்குது. கட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டுடா. Thank you. வீட்டு நல்லா தான் வேலை பண்றாரு. அது ஸ்ப்ரிங் மேட்ரஸ். அந்த வைஃப் வந்து செம்ம மேட்டர். ஆமா மேல போயிட்டது நீ என்ன விட கார்டியோ. அதாங்க இது கார்டியோ பண்ணல. தென் அந்த கேர்ள்ட்ட கேட்கும்போது அந்த கேர்ள் அந்த ஓனர் சொல்லியிருக்கு இல்ல ரெண்ட் கூட வேணாம், இது மாதிரி திருப்பி நடந்துச்சு. இப்ப அந்த நான் திருப்பி அந்த பொய் சொல்ல விரும்பல, நீ பேசாம வித்துரு, ஏதாவது ஒரு ஆயிரப்போகுது இந்த பர்சனுக்கு அப்படின்னு. இல்ல அந்த பர்சன் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன். ஆக்சுவலி இந்த கேர்ளும் சொல்லிச்சு, இந்த ஸ்டூடெண்டா அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் இருக்கு, எனக்கு இந்த வீட்ல பேய் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த கேர்ள் பூஜானே இப்போ. பூஜா. ஓகே பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேவா? பூஜா ஹெக்டேனா போட்டுருவான் சார். பூஜா வந்து சொல்லிடுச்சு ஓகே நான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்ப பூஜா வீட்டுக்கு வந்த ஒருபாடு the same thing happened. அந்த ஸ்பிரிட் வந்து தலைமாட்டில் வந்து நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு then the first time she saw ஒரு லேடி கழுத்து சைட்டா ஹேங் ஆகி நாக்கு ஃபுல்லா லெங்த் இருந்து ஆனா இந்த பிள்ளை வந்து பயப்படல. because she can communicate with spirits. உனக்கு என்ன வேணும், ஏன் உனக்கு என்ன அவ்வளவு தெரியும். பூஜா தான். then அந்த அவ என்ன சொல்லிருக்கா, பூஜா கேண்ட விடுவீடு இல்ல பூஜா வந்து ஒரு ஸ்ட்ராங் வுமன். மோனிகா நீ வந்து அந்த பேய் அந்த பேய் சொல்லிருக்கு எனக்கு என் மக இந்த வீட்டுக்கு வரணும், நான் அவகிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். யார் உன் மக அப்படின்னு கேட்க, அப்ப இல்ல நான் இந்த என் மகிட்ட மட்டும் தான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு. சரி நான் உனக்கு என்ன ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது அப்படின்னு. தென் அவ வந்து சொல்லிருக்கா ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு. தென் she actually revealed, then she told ஒரு காலத்துல ஓகே. தென் இப்ப இங்க கல்யாணி கிட்ட வருவோம். சோ இப்ப இவளுக்கு உண்மையா தெரிஞ்சிருச்சு, பூஜாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பூஜா so eager to help her. என்ன உண்மை? அதான் வர அந்த பேய் வந்து சரத்குமார் Okay. அவங்கள வந்து சாவடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கயிறு கட்டிருந்தா கயிறு அவுத்து விட்டா முனி இல்ல காஞ்சனா. So இப்ப கல்யாணி வந்து she tried to reach out to Kalyani which asking Ponan say he cannot share the contact. Then Pooja threatened Ponan
you have done so many things. இந்த வீட்ல வந்து நீ வந்து ஒருத்தங்க செத்துருக்காங்க, ரெண்டாவது வாட்டி ஒரு தூக்கு மாட்டி செத்துருக்க, நீ வந்து என்கிட்ட போய் சொல்லி செஞ்சுட்டு இருக்க. ஸோ நான் ஆக்சுவலி கேஸ் போடணும், உன் மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லியிருக்கா. கேஸ் போடுறதுலாம் எனக்கு வேணா பழசா. Then Pooran say why you want to do. But Pooran said okay, நான் உனக்கு என்னதான் அப்ப பூஜா சொல்லியிருக்கா, நான் வந்து actually I want to help. இது ஒரு ஹெல்ப் டேலா, பூஜா ஹெல்ப் டே இல்ல ஹெல்ப் டே. Just for the day. பூஜா ஹெல்ப் டே. என்ன மாதிரி ஹெல்ப்? காப்பாத்துங்க பூஜா மே ஐ கம் இன்? நான் காப்பாத்துங்க கத்தி அப்புறம் கற்பம்பூச்சி மதுரை படல சொன்னானே. So then Pooran said okay, அது ஒரு நல்ல விஷயம், then I'll try to help also la அப்படின்னு சொல்லிட்டு Pooran பயந்துட்டு. ஓ பயந்தனா? முடியல. ஒண்ணா செய்வோம்ல ஹெல்பிங். முடியல. ஹெல்பிங் மைண்ட் செட். ரொம்ப நல்லது. Because she's like somehow like shaman, she can tell what ஷாமனா? yeah Pooja. So பூஜா ஷாமன். So அப்ப வந்து அவ போய் தேடி இருக்கா கல்யாணியா. So கல்யாணி இருக்குது is not like quite far from இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும், so it's like take plane அந்த மாதிரி தான் போகணும். So she decided to go and see her. So அப்போ போய் பார்க்கும்போது அவ தேடி இருக்க அந்த அட்ரஸ்லாம் போய் பார்த்துட்டு தேடிட்டு she actually met her relative. இது பூஜாவா? பூஜா வந்து கல்யாணியோட ரிலேட்டிவ் போய் வந்து அங்க கேட்கும்போது she is like even shocked to know. எல்லாம் ஷாக் உண்மையை சொல்லி தரல. வரேன். இப்ப கல்யாணி கிட்ட வந்து பார்க்கும்போது இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு கல்யாணி கிட்ட போயிட்டு பார்த்துருக்கா. கல்யாணி வந்து said who are you, நான் தான் உன்னோட டெனன்ட், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், லைக் நீ எப்படி எனக்கு உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதுன்னு I really want to talk to you அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுக்க முடியுமா? எங்கேயோ சூட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஜீவன் ரொம்ப ப்ரோமோ பண்றாங்க இந்த எபிசோட். ஸோ கல்யாண கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாகும்போது கல்யாணம் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த வீடு நீ விற்கணும்னு நினைக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த வீடு வந்து வெரி பேட் லாக், என்னோட அம்மா வந்து வெரி அபியூசிவ் சின்ஸ் யங், எனக்கு ஞாபகம் இல்லை, பட் என்னை வளர்த்தவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு இட்ஸ் லைக் இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்து என்னை வந்து அது ரொம்ப அபியூஸ் பண்ணோம், என்னை மிஸ்யூஸ் பண்ணோம், என்னை விற்கிறதுக்கு பிளான்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகி கல்யாணி வந்து ரொம்ப மன வருத்தம் சொல்லி, ஈவன் தோ ஷி ஹர் ஹோல் லைஃப் அவருக்கு வந்து இது டெய்லி கனவுல வந்து தோச்சரு, லைக் அங்கங்க நிக்கிறது, லைக் ஷீஸ் ஹர் ஹோல் லைஃப் இட்ஸ் லைக் பிகம் மிசரபிள். ஏன்னா அவ வந்து யாருக்கிட்டே நிம்மதியா இருக்க மாட்டா. பட் somehow she's also the some things she doesn't want to talk about it because she's not sure. அப்ப பூஜா said tell me about Jeevan அப்படின்னு சொல்லும்போது கல்யாணி வந்து லைக் said he's just my guardian. Who is he really to you அப்படின்னு கேக்கும்போது மங்கத்த பிஜயம் மங்கத்த பிஜயமா I am Vinek Mahadev. ஓ அதுவா? So who is it to you அப்படின்னு கேக்கும்போது then கல்யாணி said he is just someone who take care of me. He is technically your dad, right? Yes, he is dead. அப்படின்னு if you are bad I am your dad. அப்ப பீஜம் முடியும் அந்த மெதுவா எனக்கு சங்கூத்துற மாதிரி இருக்கு. இல்ல பிஜயம் நான் எடிட்டர் பாத்துக்கோம். ஓகே நீல பண்ணானா ஊள விட்டுக்கிட்டு ஊள விட்டுன்னு கரெக்டா சொன்னா ஊள விட்டுட்டு மானம் போயிருக்கோம். அப்ப பூஜா சொல்லியிருக்கா இஸ் ஆக்சுவலி யுவர் டேட் அப்படின்னு. எதை வச்சு நான் சொல்றேன், அவர் தான் உன்னோட உண்மையான அப்பா. எதை சொல்றேன் மூஞ்சிட்ட ஒன்றே இல்ல உண்மையான அப்பா. So then he said I already met your relative. ரிலேட்டிவ் நீங்க அவங்க மீட் பண்ணீங்க, அவங்க வந்து எனக்கு சேவனை செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து என்னை வந்து அவங்கள நீ வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. இல்ல நீ என் கூட நீ வா, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு. உங்க அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டாங்க, ஷீஸ் டேட் ஐ மீன் அவர் ஸ்பிரிட் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இவன் வந்து அந்த நான் வரவே முடியாது தென் ஹி செட் யூ நீ நம்பிப்பா. யார் கல்யாணம் சொன்னச்சா? பூஜா அப்படியே ட்ரை பண்ணி. ஸோ உங்க சொந்தக்காரங்க வந்து பார்ப்பாங்க, உன்னோட ஆன்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற போது ஷி brought her to the auntie. நீங்க இப்ப அவ வந்து கோமா தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கா. தென் the aunties like they suddenly show her love like really நீ சின்ன வயசுல இருந்து உன்னை வந்து உங்க அப்பா வந்து எங்கிட்ட பிரிச்சுட்டாரு, உங்க அப்பா வந்து actually abusing you அப்படின்னு. Then she's like really because she realized that something. அப்போ அந்த கதையை சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா தான் உங்க அம்மா கொண்டு இருக்காரு
அந்த வீட்ல வந்து உங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து because he is sexually abusing you, your mom saw that and then where is going அப்படின்னு. அதனால தான் உங்க அம்மா அவங்க அம்மா மணிக்கு உன்னை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணும்போது தான் she feel like it's something wrong and அவங்க அடிச்சிட்டு he actually hanged her. Then அது வந்து he hanged her somehow பண்ணிட்டு then அந்த வந்து தற்கொலை மாதிரி ஆக்ட் பண்ணி then somehow வந்து ஏன்னா யாருக்கும் தெரியாது இது. ஸோ அதுலேருந்து வந்து இவளை கொண்டு போயிட்டு ஐசோலேட்டா வச்சு growing up he's molding her and sexually abusing her until he is. So இது வந்து அது தெரியாது. அதனால தான் அது வந்து நினைச்சிட்டு இருக்குன்னா அது சொந்த அப்பா இல்ல. இப்ப ஜீவன் வந்து சொந்த அப்பா. இது என்ன அப்பான்னு வச்ச ஜீவன் சொல்லவே இல்ல. நீ எதுக்கு இப்ப திடீர்னு ஜீவன் சொன்ன? அவன் ட்விஸ்ட் இருக்கு சொன்னல. நான் இவ்வளவு நேரம் கெஞ்சி கேட்டேன் சார் பேர் வேணாம் சார் கால்ல விழுந்துதான் கேட்டேன். என்ன ஜீவன்? ஜீவன் வந்து sexually abused her so until she grow up and then that's why he didn't say he's a father. He said நான் உன்னை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். Technically I'm a father. ஆனா she calls me daddy. Yeah. But ஆனா வந்து அவங்க அப்பான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அப்பான்னு சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. Like he's taking care of guardian. ஆனா இப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. Then she cried. She break down. She cried and she said taking care of ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து இவ்வளவு நாள் வந்து இத பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லது செஞ்சிருக்காங்க சொல்லி. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி உங்க அப்பா உண்மையிலே ஒரு அந்த மாதிரி நல்லவன் இல்ல, அவன் ரொம்ப அபியூசிவ், அவன் ஏரியாலே ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான் அப்படின்னு. ஓ அப்போ ஒரு பொண்ணை விட்டு வைக்கல அவன் இந்த மாதிரி அவன் வந்து he sexually like to abuse people அந்த மாதிரி. சார் கதல மட்டும் தான். சோ அதனால தான் ஊர் விட்டு ஓடிட்டு வேற இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகி அந்த வீடு ஆக்சுவலி என்னன்னா அந்த வீட்ல இருந்திருக்கான். யாரு? அப்பாக்காரன். பட் the spirit of the mom hunt him. சோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, மந்திரகட்டெல்லாம் போட்டு இவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு. பட் somehow that thing is killing him inside from within inside. அவன் வந்து ஸ்லோவா வந்து அது ஏதோ ஒரு வந்து அழிச்சிட்டு இருக்கு. சோ பேர் பொண்ணோட வாழ்க்கை அவங்க அப்பா ஜீவன் சொல்றேன் ஜீவன் சொல்றேன் அந்த ஜீவன் வந்து எத்தனை ஜீவன் வாழ்க்கை அழிச்சிருக்கான். இப்போ அவன் வாழ்க்கை சொந்தமா அழிச்சிருக்கான். சோ ஜீவனை சொல்றேன் ஒரு வாட்டி அவங்க சொல்றாங்க நீ வந்து ஒரு வாட்டி வந்து உங்க அம்மா வீட்டுக்கு நீ திருப்பி போனீங்கன்னா everything will be solved. உங்க அம்மா வந்து கடைசியா ஒரு ஆசை ஏதோ இருக்காங்கன்னு. சோ இவளும் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அப்பா சொல்லிருக்காரு நீ எக்காண்டுக்கு வந்து வீட்டுக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ அந்த அப்பாவோட ப்ராமிஸ் பிரேக் பண்ணி she also going to that. அவங்க கல்யாணி பாரா. ஓகே அதே கேட்டா நீ கதல ஏன் கரெக்டா இருக்கனால தெரியுது. நான் போதே சொன்னேன் எனக்கு வேணாம். வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல ஸ்டெப் பண்ணும்போது she feel அந்த வீட்டு வந்து இருக்கு அவ்வளோ காத்து அந்த வீட்டுக்குள்ளார. லைக் somehow இது லைக் ஐசோலேட்டடா இருக்கும் பட் அவ்வளோ காத்து இருக்கு அந்த வீட்டுல. ஃபுல் வீட்டுக்குள்ள அவ்வளோ காத்து அடிச்சு she can feel someone hugging her from the back. Like she really teared up. ஏன்னா she feel that first time ஒரு அம்மா வந்து ஹக் பண்ண எப்படி இருக்கும்னு. அவங்க அம்மா வந்து அவளுக்கு she felt அவங்க அம்மா வந்து சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீ இங்கே இதுக்கு மேல இருந்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், you have my blessing அப்படின்ட்டு இருக்காங்க. then she left the place. இனிமே இந்த வீடு வித்துடலாம் அப்படின்ட்டு பூஜா சொல்லியிருக்கா. அவங்களோட கடைசி ஆசை வந்து somehow you need to come back and know that your mom is not your enemy அப்படின்னு. then now இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கான ஸ்டோரி தான். ஸோ eventually பூஜாவுக்கும் கல்யாணி அந்த ஹவுஸ் ஏஜென்ட் என்னது அவன் போயிட்டான். அவனுக்கு ஒண்ணு கிடைக்கல. அவன் போயிட்டான். அவன் அடுத்த தடவை போயிருக்கான் முடியல. சோ அவன் வந்து கல்யாணி வந்து வீட்டுக்கு வந்து ஜீவனை 4 கேள்வி கேட்டிருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ ஃபேஸ் பண்றா. ஏன் நீ இப்படி பண்ற, நான் உன் ரத்தத்துல தான் வந்திருக்கேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அறிவில்லையா அப்ப நீ வந்து நீலாம் ஒரு அப்பனா அப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ஜீவனா கன்றாவியா கேள்வி கேட்டதும் ஜீவனால வந்து தாங்க முடியல. குஞ்சு பிடிச்சி சூசைட் பண்ணிட்டானா? குஞ்சு பிடிச்சி நீ இல்லடா அவங்க அப்பா ஜீவனு. அப்பா ஜீவன் அவங்க அப்பா கல்யாணியோட அப்பா. ஆமா இது கேட்டதும் ப்ரீக்வல் சீக்கிரமா கல்யாணுக்கு எதுவும் நடக்கல, இது கல்யாணுக்கு எல்லாமே அப்பயே நல்லா இல்ல. So she pack everything. She want to leave him and she said நான் இதுக்கு மேல உன் கூட இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு he begged her, he cried, he begged her. இல்ல நீ இல்லாம வாழ முடியாது. போன எபிசோட்ல நீ என்ன விட்டு போயிட்ட, இந்த எபிசோட்ல நீ என்ன விட்டு போ அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு நியூஸ் வருது அவங்க அப்பா செத்துட்டாருன்னு. ஆஃப் கோர்ஸ் ஜீவன் செத்துட்டான்னு சொல்லி நியூஸ் வருது. எப்படின்னா அவன் வந்து ஒரு பின்னால வந்து இந்த கார்பெண்டிங் எல்லாம் பண்ணுவால, அவன் மிஷின்ல வந்து தலையை விட்டுட்டான். கார்பெண்டர் மிஷின்ல சாவு கூட ஒழுங்கா சாக மாட்டான். தலை 2 பொளந்து செத்துட்டாரு. ஓ தலை 2 பொண்ணு தான் செத்தேன். ஆமா அது வரைக்கும் உயிரோட தான் சாவுமா இல்லையா பிரெயினுக்கு சூசைடா இல்ல அவங்க அம்மா தான் கொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஓ ஈரம் படம் மாதிரி
ஈரம் படமா? ஆ. ஸோ இவென்ச்சுவலி கல்யாணி பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த கதை சொல்லப்பட்டது. ஸோ கல்யாணி வந்து ஆக்சுவலி சம்வான் ஹூ வென்ட் த்ரூ திஸ் திங். ஆனால் இது வந்து ரெடிட்ல ஒரு இடத்துல படித்தேன். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி % இஸ் ட்ரூ ஆர் நாட், பட் ஆனால் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இமேஜின் இப்போ ஜீவன் வந்து கார்டியன், இப்போ ஜீவனோட அப்பா வந்து இவங்ககிட்ட என்ன கேட்டிருப்பான், நீ கார்டியனா? வாட் சன்? கார்டியன் தான் ஆஸ் கார்ட் பண்ணியிருக்கேன். யாரும் பொறுக்கூடாதுல, நான் மட்டும் தான் பொருள். நல்ல ஒரு ஜோக் அடிச்சேன். என்னது மைசன் கார்டியன் வாட்சன் வச்சு கேட்ச் பண்ணல. அவனை கேன ஃபுட்டை எனக்கு முதல்ல வந்துச்சு ஜோக்னால மண்டியில் ஏறல. இந்த எபிசோட கேன ஃபுட்டை நான் தான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எல்லாம் full victim இதான். நான் தான்டா அடி வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்த கதையில உன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவோம். அடுத்த கதையில வேணாம், எபிசோட் முடிச்சிருப்போம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2-3 நம்ம வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணோம், 90 மினிட்ஸ்க்குள்ள இருக்குன்னு சொன்னோம். ஆனா நம்ம திருப்பி படமா தான் ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணிடுவோம். ஜனநாயகன் ரிலீஸ் பண்றாங்க, நம்ம தான் படம் மாசம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு கதை இருந்துச்சு, பட் இட்ஸ் ஓகே. ரொம்ப அடி வாங்கிட்டேன். நீங்க சொல்ற மூடே இல்லையா? கடைசி வரைக்கும் என்னால கல்யாணம் கூட இருக்கவே முடியல. ஆனா நீ ஆக்சுவலி கல்யாணம் போட்ட, ஆனா அது தப்பான போட்ட. தப்பான போடல, தப்பான பார்வையில பாத்துருக்கேன். யாரு? நீ தப்பானவன் தான். நான் இல்ல. இல்ல நீ இல்ல, அந்த கேரக்டர். நீ என்ன சொல்ற மாதிரி இல்ல, இல்ல. அவனுக்கு அவன் கதை தானே ஜீவனே. நீ தப்பானவன் தான். ஓ பிரகாஷ் இந்த மாதிரி இருந்தா எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காதா? எல்லாரும் கல்யாணி அடுத்த கல்யாணோட கல்யாணம் நடக்காது. Excuse me, okay, please, you know, subscribe to the channel. Please share this video to Kalyani. சரி, one day நான் ஒரு just one question. One day நீ வந்து நியூஸ் பாக்குற, டாவி வந்து கல்யாணியோட கல்யாணம் பண்ணிட்டானே, உனக்கு எப்படி இருக்கும்? நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு வேற பொண்ணு மேல ஆசை இருக்குல்ல. சரி, ஏன் கல்யாணம் பண்ணல? பொண்ணுதான். ஐயோ அவ்வளவு அக்கீல பாக்குறேன். நான் கீழ பார்க்கவே இல்லையா? நீ பாக்க. நான் கல்யாணம் வந்து ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன். ஒரு படி. What's up bro? படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா இருக்கலாம்னு பாக்குறேன். இது நான் யோசிக்கவே இல்லையே. அவன் தான் சொன்னான். அவன் கதையில பாத்து இந்த கதையில ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் பண்றவாளே பண்ணிட்டு இருந்தான். யாரு? நான் அப்பாவியா இருக்கலாம், அவங்க தான் என்ன யூஸ் பண்ணிட்டு போயிடும். ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்த வீடியோ கல்யாணிக்கு ஷேர் பண்ணுங்க. டாவி கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லியா? ஓ அது கேட்டியா? நான் சொல்றேன், அது ஃப்ரெண்ட்ஸ் கட்டவளா? நான் வந்து விஜய் ஷாஜான் மாதிரி விட்டுட்டு போயிடுவேன். I don't like to be second choice to anyone. ஆமாமா, எனக்கு கல்யாணி கூட வேணாம், எனக்கு ஃப்ரெண்டா வேணும் கல்யாணி. ஏன் தெரியுமா, நான் கல்யாணியோட இன்டர்வியூ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஓகே, she gives the buddy feel, ஜெயஸ்ரீ மாதிரி, like what's up அந்த மாதிரி. எனக்கு கல்யாணி பத்தி எப்படி தப்பா இருக்கும்? அப்ப அனிதா பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? இந்த அனிதா சாரி குல்லாம் போனால அது நான் சொல்ல வருவேன். அது ஒரு நல்ல மியூச்சுவல் டேர்ம்ஸ் போயிட்டு இருக்கு, நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். அனிதா நான் அண்ணி மாதிரி தான் பார்க்கறேன். அண்ணி எப்படி தூக்குயா? அண்ணி கூட என்னடா அண்ணி லொகேஷன் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த. லோகேஷா? என்னது இது? இந்த லோகேஷ் படத்துல அண்ணியும் லொகேஷன் படத்துல எப்படி பண்ணாங்க? ஏய், அனி இப்போ வந்து சாய் பாஸ்கரோட இருக்காரு. யாரு? அவர் பித்ரேட். ஓ இல்ல அனி இல்ல சாரி தனுஷ் சாயா பயங்கர் கூட. இவ்வளவு பெரிய பேரை குழப்பி விட்டு தெரியுமா? அனி இப்ப சாய் பாஸ்கர் கூட இருக்காராம். இல்ல சாய் பாபா. அனி இல்ல லைக் தனுஷா? தனுஷ். சரி, இந்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட இருந்துச்சு. Like we said, there's a few announcements in this video. First of all, மறக்க முடியுமா எபிசோட் வந்திருக்கு, போய் பாருங்க. அதோட டைட்டில் கார்டு வந்து அடுத்த வாரம் நானே மாத்தி விட்டுருவேன். நானே மாத்தி விட்டுருவேன். அதுக்கு மறந்துடுவீங்க. என்னது டாவியோட ஃபர்ஸ்ட் கேம் ஷோ. நீ ஹைக்குல கேம் ஷோ பிளஸ் டேட்டிங் ஷோன்னு வச்சிரு. ஏன் சிங்கிளா இருந்தீங்கன்னா வாங்க. ஓ கிறிஸ்க்கு பேசி விடுறோம். எதுக்கு? Actually we நான் should. சொல்றேன். We should. Okay, no. No. நான் கேம் நடத்த அந்த டாவியூ ஷோ, அது கேம் ஷோ, டேட்டிங் ஷோ. நான் மார்ச் 1st +1 அதான் டேட்டிங் ஷோ. யாரு வரா வாங்க. நல்ல ஐடியா அது. எதுக்கு? I want to be on top. I want to host it with you. பிரச்சனை இல்ல சார். அடுத்த 4 மணி நேரம் நம்மளோட ஷோ சார். நம்ம தான் அங்க இருக்க போறோம். இது என்னமோ தாசா ஷோவை ஈக்குவல் பண்ற மாதிரி
So March 1st. So do check out Daviu's Instagram and everything. நீ ஷேர் பண்ண நானும் ஷேர் பண்றேன். So with that we say thank you so much for watching. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புதுசா நாங்க வந்து I think we are entertaining you all more this year and we will be entertaining you all more this year. So everyone has different way of entertaining you. So இது வந்து ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க எங்க ஃபேனா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஷோவா வந்துட்டு இருக்கு. Okay, I think by end of the year at least 5 times a week you will see each other. ஒரு Avengers மாதிரி ஒரு சோலோ படம் வந்துட்டு கடைசில டாஸ் அப்ல முடியும். Avenger மாதிரில யூனிவர்ஸ். ஆமா யூனிவர்ஸ். So I hope that you follow us. We நாங்க இப்போதான் முதல் கார்டி எடுத்து வச்சிருக்கோம். These are first steps to become big on our own. We are not asking anyone to support us other than you. So we really hope எங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம். நாங்க என்ன பண்றோமோ அத பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணா மட்டும் போதும். அர்ச்சனா வேண்டாம். எனக்கும் அர்ச்சனைக்கும் It's a Raghav. TikTokல it's a Raghav mistake. கது இப்படி தரச்சா. நான் ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் அப்படி கது இப்படி தரச்சா. கமலாசன் நான் ஒரு ராகவனா இருந்தேன். கடால இருந்து ஜேபி வரைக்கும். அவன் ராகவன் வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் வச்சு இவன் டிக்டாக்ல டிக்டாக் பண்ணுங்க. ஸ்டாரி போட்டே சார் ஃப்ரெண்ட் யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட். 2K ராகவன்டா அது. அதுல ரொம்ப அடி வாங்கினது நீதான். அடி வாங்கி காரியை தொலைச்சிட்டு வந்துட்டான். இந்த எபிசோட்ல உனக்கு எனக்கு தான் தொலைச்சு கொண்டேன். With that we say thanks so much for watching. My name is Jeevan. I'm Krish. I'm Davi Punan. We'll see you in the next one. Ciao.